اللهم مبرم الكريم بعرض سليم صلاة وتسليم اللهم صل وسلم وبارك عليه إنني أنا مواضع طه خير من رضينا وطه إنني أنا مواضع عاليا من أجل خصالي جامع لصحيح أحادي للنبي مع الإجلال. السلام عليكم ورحمة الله وبركاته. لعل رحمة ربي حين يقسمها تأتي على حسب العصيان في القسم. يا ربي واجعل رجائي غير منعكس لديك واجعل حسابي غير منقسم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق. يا أكرم الخلق ما لي من ألوذ به سواك عند حلول للحادث العمم. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولما توجه تلقاء مدين قال عسى ربي أن يهدني سواء السبيل. ولما ورد ماء مدين وجد عليه أمة من الناس يسكون ووجد من دونهم امرأتين تذودان قال ما خطبكما قالتا نسقي حتى يصدر أبونا شيخ كبير. وقال النبي صلى الله عليه وسلم إن أحق ما أخذتم عليه أجرا القرآن. وقال أيضا صلى الله عليه وسلم يرحموا من في الأرض يرحمكم من في السماء. எல்லாம் உள்ள ஏக இறைவனான வல்ல அல்லாஹ் ஜல்ஷானஹு தஆலா ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாக. பின்பு ஸலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் சாந்தியும் அகிரத்தார்கெல்லாம் அருள்குடையா அவதரித்தார் நலம் பெருமானார் நபிகள் நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உத்தம தோழர்களான சஹாபாக்கள் மீதும் அவர்களுடைய நேரிய சீரிய வழியை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கின்ற நடக்கப் போகின்ற அனைத்து தாபிஈன்கள் தபஅத் தாபிஈன்கள் முஸ்லிமான ஆண்பர்கள் மீதும் இறைநேசர்கள் மீதும் நம்மீதும் என்றென்றும் நிலவுமாக. இந்த கண்ணியமான அல்லாஹுடைய பொருத்தமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியையும் ஓதப்படக்கூடிய மலக்குமார்கள் இறங்கக்கூடிய இந்த கூட்டத்தில் கூடியிருக்கக்கூடிய உலமா பெருமக்களை, பெரியவர்களுடைய சகோதரர்களை, திரையுறையிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கும் தாய்மார்களை, ஆங்காங்கே இருந்து கேட்டுக்கொள்ளக்கூடிய செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை உள்ள எல்லோர்களுக்கும் என்னுடைய உள்ளத்திலிருந்தே வருகின்ற காணிக்கையான சலாத்தை நான் வைத்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 99ஆம் ஆண்டு புகாரி ஷரீஃபுடைய வருஷத்தில் பிறை 9வது நாள் ஓதப்பட்டது பாபு இஸ்தஅர ரஜுலு சாலிஹ். கூலிக்கு வேலை பார்க்கிறதுக்கு ஒரு சாலிஹான மனிதரை ஏற்படுத்த வேண்டும். கூலி கொடுக்கிறது எப்படி, யாரை கூலிக்காக நியமித்த வேண்டும் என்று பல விஷயங்கள் ஓதப்பட்டிருக்குது. தைன் சம்பந்தமாக, கடன் சம்பந்தமாக ஓதப்பட்டிருக்குது. அதற்கு பின்னால் ஓதி பார்ப்பதை பற்றி ஓதப்பட்டிருக்கிறது. மார்க்கத்தில் இபாதாத், முஆஷராத், முஆமலாத் 3 கிளைகள் இருக்கிறது. ஒன்று இபாதாத், வணக்க வழிபாடு, தொழுகை, ஜக்காத்து, நோன்பு, ஹஜ்ஜி, இவைகள் செய்கிறது, குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்கிறது, இதுக்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடன். மற்றொன்று 2 இருக்கிறத, இது அடியார்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். மாஷராத்
கணவன் மனைவியோடு எப்படி நடந்து கொள்வது, மனைவி கணவனோடு எப்படி நடந்து கொள்வது, தாய் தப்பர்கள் பிள்ளைகளோட, பிள்ளைகள் தாய் தப்பரோட, பெரியவர்கள் சிறியவர்களோட, சிறியர்கள் பெரியவர்களோட, உலமாக்கள் உம்மத்துமார்கள் உலமாக்களோடு நடந்து கொள்ளக்கூடிய அடியாருக்கு அடியார், அண்டை வீட்டுக்காரர்கள் நடக்கக்கூடிய மாஷரா திங்கக்கூடிய வாழ்க்கை நெறிமுறையும் இருக்கிறது. மூன்றாவதாக கொடுக்கல் வாங்கல், வியாபாரமாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப நேர்மையாக இருக்க வேண்டும். சொல்லும் செயலும் ஒன்று போல் இருக்க வேண்டும். இந்த 3 விஷயத்தில் குர்ஆனில் ஒரு பாகம்தான் இபாதாத்தை பற்றி ஓதிக்கப்பட்டு, இபாதாத்தை பற்றி ஒரு பாகம் சொல்லப்படுகிறது. மாஷராத் அடியார் சம்பந்தப்பட்ட மாஷராத் மாமலாத் 2 பாகம் சொல்லப்படுது என்று தீனுடைய சான்றோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் இதுக்கு முன்மாதிரியாக காட்டினார். எந்தெந்த முறைகளில் நடந்து வேண்டும் சொல்லி செய்தார்கள், செய்தியை சொல்லி காட்டினார். இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் முதல் அந்தஸ்தில் இருக்கிறார். இதை பற்றி நாம் சொல்ல போகும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சரித்திரம் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அதை புகாரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த உடைய பாடத்தில் அந்த ஆயத்தை கொண்டு வருகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி பட்டம் கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே அவர்கள் நடந்த சில நிகழ்வுகளை கிடைக்கும்போது கூலிக்காக ஒரு பெரியார்கிட்ட நியமிக்கப்படுகிறார். அதனுடைய வரலாறை பற்றி அந்த அதில் ஹதீஸுடைய பாடத்தில் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை அந்த ஆயத்தை எடுத்து போடுகிறார் இமாம் புகாரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய கொடுமைகள் தாங்க இயலாமல் ஆண் பிள்ளைகள் பிறந்தால் வெட்ட வேண்டும் என்று முடிவு பண்ணான். ரப்பை கொண்டு பிரகடனப்படுத்தக்கூடிய ஏகத்துவத்தை கொள்கையை பிரகடனப்படுத்தக்கூடிய ஒருத்தர் பிறக்கிறான்னு சொல்லி தெரிஞ்ச உடனே ஆண் குழந்தைகளாம் கொண்டான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பாதுகாத்தான், அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். அந்த மாதிரி கொடுமையான நேரத்தில் தான் இந்த மதியன் எங்கக்கூடிய நாட்டுக்கு வருகிறார். அவனுடைய தொல்லைகள் தாங்க இயலாமல் மதியன் நாட்டுக்கு வருகிறார். அந்த மதியன் எங்கக்கூடிய நாடு இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குழந்தையில ஒருவர் மீதியான் இருந்தார். அந்த பேரை அவர் அப்படி வச்சுக்கிட்டார். அந்த ஊரை அவர் உண்டாக்கினவர். அந்த ஊர் ஃபிரௌனுடைய ஆளுமையில் இல்லை, அவனுடைய கண்டிஷனில் அவனுடைய நிர்வாகத்தில் அது இல்லை. அதனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உலம்மா தவஜ்ஜஹ தில்கா மதியன, மதியனுக்கு எப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் புறப்பட்டார்களோ சொன்னார், கால அஸா ரப்பி அன் யஹ்தினி ஸவா அஸ்ஸபீல், அல்லாஹ் மதியன் எங்கே இருக்குது எனக்கு தெரியாது, நீ தான் நேர்வழி காட்டணும், நீ தான் நேர்வழி காட்டணும். ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாலேலாம் டிரைவிங் பண்ணுவாங்க. அங்கேருந்து அதில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்தந்த துறையில் உள்ளவர்களுக்கு அந்த ஆற்றலையும் அந்த இல்மையும் கொடுத்துடலாம். அல்லது இந்த போர்டுகள் போடப்பட்டிருக்கோ அதை பார்த்து போவார்கள். இப்பொழுது உள்ள நெட்டுகள் வந்தது, வாட்ஸ்அப் வந்துட்டுது, துரித தகவல்கள் வந்துட்டுது. மேலே போகிறவங்களுக்கு ஆகாயத்தில் போகிறவங்களுக்கு வழிகாட்டப்படுகிறது, கீழே இருந்தால் மெசேஜ் போயிட்டுருக்கோம். இப்பொழுது அதிநவீன துரித தகவல் வந்துட்டுது. இப்போ ரொம்ப லேசாக போச்சு. முந்தின காலங்களில் நெட்டுகள்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே அல்லாஹ் தஆலா அதை நியமித்து காட்டுகிறான். கடலில் எத்தனையோ லட்சம் பேர்கள் உழைத்து பூச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். கடல் பிரயாணம் மீன்பிடி தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அல்லது சரக்கு கப்பல் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. பல லட்சம் பேர்கள் கடலில் உழைக்கிறார்கள். அப்போ அங்கெல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த துறைக்கு அந்த சக்தியை கொடுத்துட்றான். அந்தந்த துறையில் நியமித்து அந்த இல்மையும் அந்த அறிவையும் கொடுத்துட்றான். எந்தெந்த இடத்துல கடல் மூழ்கடிக்க போகிறது அங்கே திசையை தெரியப்படுது, காட்டப்படுது. இப்போ துரித தகவல் நவீன தகவல்கள்லாம் இப்பொழுது அல்லாஹ் தஆலா இந்த காலத்தில் ஆக்கிட்டான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, அஸா ரப்பி அன் யஹ்தினி ஸவா அஸ்ஸபீல், எனக்கு வழிகாட்டுறது நீ தான் சொல்லி நம்பிக்கையில் போகிறாங்க, தவக்கல் வச்சு போகிறாங்க. போனால் மதியனுக்கு வந்து சேர்றாங்க. உலம்மா உரத மா மதியன ஒஜத அலைஹி உம்மத்தம் மினன் நாஸி யஸ்கூன், மதியன் நாட்டுக்கு வந்த உடனே அங்கே மக்கள்கள்லாம் ஆடு மேய்க்கிறது, தண்ணி ஆடு மேய்க்கக்கூடியவர்கள்லாம் தண்ணி போட்டு கொண்டிருக்கிறார். ஒரு கிணத்துல தண்ணி போட்டு கொண்டிருக்கிறார். ஒஜத மிந்தூனிஹும் ஐத்தினி ததுவான், 2 பெண்கள் மட்டும் என்ன செய்கிறாங்க, தனியே நிற்கிறாங்க, ஆடை வச்சுக்கிட்டு தனியே நிற்கிறாங்க. அந்த பெண்கள் ஆண்கள் இருக்கிற இடத்துக்கு நாம் போய் எடுக்க முடியாதுன்னு சொல்லி 2 பெண்கள் தனியே நிற்கிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் இறக்கப்பட்டு கேட்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அடியார் நபிமார்கள் சஹாபாக்கள் அவுலியாக்களுடைய வேலை என்னன்னு சொன்னால், அடுத்த ஒரு பேரில் இறக்கப்பட்டு அவருடைய தேவையை முடித்து கொள்ளக்கூடியவர். இன்றைக்கு உள்ள ஹதீஸிலேயும் வருகிறது, யார் ஒரு முஸ்லீமுடைய தேவையை முடித்து கொள்கிறானோ அவனுடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான், யார் ஒரு முஸ்லீமுடைய குறையை மறைக்கிறானோ அவனுடைய குறையை அல்லாஹ் மறைப்பான் என்றெல்லாம் அதிகமான ஹதீஸில் இன்றைக்கு ஓதப்பட்டிருக்கு. முஸ்லீம் சம்பந்தமான விஷயங்கள். அல் முஸ்லீம் அகுல் முஸ்லீம், முஸ்லீமுக்கு சகோதரனாக இருக்கிறான்
இதெல்லாம் இன்றைக்கி ஓதப்பட்ட ஹதீஸ். அப்போ அதில் கேட்குறாங்க, காரமாக ஹத்துப்புக்குமா நீங்கள் 2 பேரும் தனித்து நிற்கிறீங்களா, என்ன காரணம்? நீங்கள் 2 பெண்களும் தனியே நிற்கிறீங்களா, என்ன காரணம்னு சொல்லும்போது, காலத்தால் நஸ்தி ஹத்தா இஸ்திரர், ஆண்கள்லாம் தண்ணி எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க, நாங்கள் அதை கடந்து போக முடியாது. அபூனா ஷேகும் கபீர், என்னுடைய வாப்பா தந்தையோ ஷேகும் கபீர் முதுகிழவனாக இருக்கிறார். முதுகிழவனாக இருக்கிறதுனால நாங்கள் எங்களுக்கு அங்கே போய் எடுக்க முடியலன்றோடனே இறக்கம் பிறகு. அப்போ என்ன செய்யலாங்க, ஒரு பாறங்களால் அடைக்கப்பட்ட ஒரு கிணறை அப்படி பாறங்கள் அப்படி தூக்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அடைக்கப்பட்டு இருக்குது, அதை அப்படியே தூக்கி ஃபஸகாலஹுமா, அந்த 2 பேருக்கும் தண்ணீர் போட்டுறாங்க. இந்த 2 பேருடைய ஆட்டுக்கும் தண்ணீர் போட்டுறாங்க. சும்மத்தவல்லா இளல் தில்லி, பின்பு ஓய்வு எடுக்கிறான். சாப்பாடும் இல்லை, குடிப்பும் இல்லை, உடையும் இல்லை, இருப்பிடம் ஒன்றும் இல்லை. எப்படி துவா கேட்குறாங்க, ஃபகால் ரப்பி இன்னீ லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், அல்லாஹ் ஏதோ ஒரு கயிறை, சாப்பாடை நீ இறக்கினாலும் உடைகளை இறக்கினாலும் எனக்கு என்ன தேவையோ அதுகள் நீ தந்தாலும் ஃபகீர், நான் தேவையாக்கூடியவனை தான் இருக்கிறேன் அண்டு துவா கேட்குறாங்க. அல்லா இடத்துல கேட்டு அங்கே ரெஸ்ட் எடுக்கிறான். அந்த பெண்கள் 2 ஆண் அந்த ஆட்டுக்கும் தண்ணி ஊற்றி போட்டு அந்த 2 பெண்களுக்கும் ரெஸ்ட் எடுத்து துவா கேட்ட உடனே கபூலாகி அல்லாஹ் உதவி அனுப்புகிறான். ஃபஜாஅத்துஹு யஹதாஹுமா தம்ஷி அலஸ்திஹ்யா, அந்த 2 பெண்களில் போய் அங்கே போய் சொன்னாங்க. ஒரு முதியவர் வந்திருக்கிறார், ஒரு பெரியவர் ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார், அவர் எங்கள் 2 ஆட்டுக்கு அவர் தான் தண்ணி தந்தார், அந்த ஆண்களை நாங்கள் கடந்து போக முடியல, ஒரு பாறாங்கல்ல எடுத்து எழுக்கிறார், அவர் பிரட்டி அவர் தந்தார் அன்னு சொன்ன உடனே அந்த 2 பேரில் ஒரு பெண்ணை, மூத்த பெண்ணை அனுப்புகிறாங்க. காலத்து இன்ன அபி எதுக்கர் எஜிசிக்கு அஜரமா சகைத்தலனா, எங்களுடைய ஆட்டுக்கு நீங்கள் தண்ணீர் போட்டதுனால உங்களை எங்களுடைய தகப்பனார் கூப்பிட்றாரு, கூலி கொடுக்க கூப்பிட்றாருன்னொடனே அது யோசிக்கிறாங்க. அப்போ ஷேக்காக இருக்கிறாரு, ரொம்ப வயோதிகராக இருக்கிறாரு, அவர் கூப்பிட்றம்போது நாம் போகணும். மல்லம் எருஹம் சகீரனா உலம் வக்கீர் கபீரனா உலம் பஜ்ஜில் உலமானா பைசபின்னா ஊக்கமாக சொன்னார். யார் சிறியோர்கள் பேரில் பெரியோர்கள் இறக்கம் காட்டவில்லையோ, எந்த சிறியோர்கள் பெரியோர்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லையோ, எந்த பேர் உலமாக்களுக்கு மரியாதை கொடுக்க நம்மளையும் சார்ந்தவன் அல்ல சொன்னார். அந்த முதியவர் கூப்பிட்டான்ற முறையில் போகிறாங்க. இப்போ பலம்மா ஜாஹு வக்கஸ் அரைஹில் கசச, சரித்திரத்தையெல்லாம் சொல்கிறார். நான் இப்படி அங்கே எகிப்திலேருந்து வந்திருக்கிறேன், ஃபிரௌனுடைய கொடுமை தாங்க இயலாது அப்படின்னு சொல்லி இப்படி வந்திருக்கிறேன். காலலா தகம், நீங்கள் பயப்படாதீங்க, லஜவுத்த மினல் கொமில் லாலிமீன், அநியாயக்கார கூட்டத்தை விட்டு நீங்கள் தப்பிச்சிட்டீங்க சொன்னார். அப்புறம் ஒரு பெண் சொல்கிறாங்க, காலத்து எகதாகுமா, அந்த 2 பெண்களில் ஒரு பெண் சொல்கிறாங்க, யா அபத்திஸ்த அஜ்ரு, இவரை கூலிக்காக நியமிச்சுக்கிடுங்க. அது யாருன்னு சொன்னால், இந்த கிழவர் யார், அந்த முதுகிழவர், அந்த 2 பெண்ணுடைய தகப்பனா யாருன்னு சொன்னால் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்கிறாங்க. எல்லா தஃசீர்களையும் முஃபஸ்ஸிரீன்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் தான் சொல்கிறாங்க. அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் தான், அந்த 2 பெண்கள் தான் வந்து தண்ணி கொடுக்க வந்திருக்காங்க. அந்த 2 பேருக்கு தான் தண்ணி போட்டிருக்காங்க மக்களுக்கு. அப்போ அந்த பெண் சொல்கிறாங்க, யா அபத்திஸ்த அஜ்ரு, இவங்களுக்கு தண்ணீர் நீங்கள் வந்து இவங்களை வந்து கூலிக்கு நீங்கள் ஏற்படுத்திக்கிறீங்க. இன்ன ஹைர மனிஸ்த அஜர்த்தல் கவியுல் அமீன், இவர் பலசாலியாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கிறார். ஏன்னு சொன்னால் போகும்போது அவங்க புர்காவோடு வர்றாங்க, ஒரு பெண் புர்காவோடு வந்து அங்கே வந்து ஞானப்பட்டவர்களாக பேசுகிறாங்க. ஃபஜாஅத் இஹ்தாஹுமா தம்ஷி அலஸ்திஹ்யா, ஞானத்தோடு வைக்கப்பட்டு வந்து புர்காவோட 2 பேசுகிறாங்க. அப்போ இவங்க வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்னால் போகிறாங்க, அந்த பெண் முன்னால் போகிறாங்க. அப்போ காட்டு அடித்து அந்த பெண்ணுடைய ஆடை கொஞ்சம் நகழ்ற மாதிரி இருக்கிறதுனால நீ பின்னால் வான்ட்டாங்க, நீ பின்னால் வா, நான் முன்னால் போகிறேன் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க. அப்போ நீ வந்து வழி மட்டும் காட்டிடு, வழி தெரியலைன்னா வழி காட்டிடு, ஆனால் பின்னாலே வந்துக்கிட்டுன்னு சொன்னாங்க. அதை வச்சு தான் சொல்கிறாங்க, இந்த பெண் சொன்னாங்க, இன்ன கையில் மனுஷத்தில் கவியில் அமீன், இவர் பாறாங்கல்லை ஒரு ஆள் தூக்க முடியாது, இவர் சேர்ந்து பலசாலியாகவும் இருக்கிறார், அல் அமீன் நம்பிக்கையாளராகவும் இருக்கிறார். நான் வரும்போது நான் ஆடை விலகினதுனால என்னை பின்னால் வாங்கன்னு சொல்லி அவர் முன்னால் போனார். அப்போ இவர் அல் அமீன், அப்போதுமே நாணமுடையவர் நம்பிக்கை உடையவர் நான் எண்ணிக்கிட்டேன். அப்போ ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கால இன்னி உரீது அன் உங்கிஹக இஹ்தமன தைய ஹாதைனி அலா அன் தஅஜ்ருனி ஸமானிய ஹிஜத், நான் 2 பேரில் நீங்கள் 8 வருஷம் என்ற படிவினை செய்யுங்க, 8 வருஷம் எனக்கு எங்களுடைய ஆட்டுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுங்க, ஆட்டை மேய்ங்க,
எங்கள் வீட்டு வேலைகளை அத்தனையும் செய்யுங்க, நான் ஒரு 2 பெண்ணில் ஒரு பெண்ணை நான் உங்களுக்கு முடிச்சு தரேன். இப்போ அத்தம் அஷரன் ஹோமில் இந்தி, நீ 10 வருஷம் செஞ்சாலும் அது அது நீங்கள் உங்களுடைய பெருந்தன்மை, அது நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். உமா உரிது நசுக்க அழைக்க நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். நீ 10 வருஷம் செஞ்சாலும் வச்சுக்கிடுவேன். சொல்லாங்க இல்லை, நீங்கள் ஹயாத்து வரைக்கும் இருந்தாலும் நாங்கள் வச்சுக்கிடுவோன்னு சொல்லாங்க இல்லை, அந்த மாதிரி. அப்படி சொல்லும்போது சத்தஜுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாலிஹீன், இந்த 8 வருஷத்துக்கு பிறகு நான் உங்களுக்கு என்ன செய்வேன், என்னுடைய பெண்ணை நாங்கள் நிக்கா செய்ய தருவேன். இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாலிஹீன்களாக என்ன நீ பார்ப்பீங்க, நான் எப்படி உங்களோட நடந்துக்கிறேன்னு பார்ப்பீங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, காலதாலிக்க பைனி உபைனக், இந்த ஒப்பந்தம் இருக்குதே, இந்த 8 வருஷம் நீங்கள் சொன்னதும் நாங்களுடைய மகளை முடித்து தாரன் இந்த ஒப்பந்தமும் பேசினது இது எனக்கும் உங்களுக்கும் உள்ளது. ஐயமல் அஜலைனி கலைத்து, இந்த 2 தவணையில் கலைத்து ஒரு அதுவான அறைய, இது அல்லாஹு தாலா அல்லாஹு அலாமனாக்குல் வக்கீல், இதுக்கு அல்லாஹ் தான் சாட்சி, அல்லாஹ் தான் பாரம் எடுத்துக்கணும். நம்ம 2 பேரும் போட்ட ஒப்பந்தத்துக்கு அல்லாஹ் தான் வக்கீல், இதில் எந்த அநியாயமும் எனக்கு செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொன்னான். அப்போ இதிலிருந்து என்ன விளக்குன்னு சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, உதவி செஞ்சாங்க. அந்த பெண் பேரில் இறக்கப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இரஹமு மன்ஃபில் அர்து இரஹமுக்கு மன்ஃபி ஸமாத், பூமியில் உள்ள பேர்கள் நீங்கள் இறக்கம் காட்டுங்கள், விண்ணில் உள்ளவன் உங்கள் பேரில் இறக்கம் காட்டுவான். மல்லா இரஹமின்னா சலா இரஹமில்லா, யார் ஜனங்கள் பேரில் இறக்கம் காட்ட மாட்டானோ அல்லாஹ் அவன் பேரில் இறக்கம் காட்ட மாட்டான். ஃபிரௌன் என்ன செய்யலாம், 40 வருஷமாக கொடுகோலை செய்யலாம், மக்களை அநியாயம் செய்தான். 6 லட்சத்து பேர்களையும் ரொம்ப அநியாயம் செய்தால் தண்ணீரில் அவன் மூல் அடிக்கிற நேரத்தில் என்ன செய்யலாம், நான் இப்பொழுதையும் வாங்கிட்டேன் இப்பொழுதையும் கொண்டேன் அலறான். எல்லாரும் மேலே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் இறக்கம் இல்லாமல் இருந்தான் இல்லை, இவன் இறக்கம் இல்லாமல் நெஞ்சான். பெரிய பெரிய நல்ல குடும்பத்தில் உள்ளவெல்லாம் தன்னுடைய முதுகில் அவங்களுடைய முதுகில் செமக்க சொன்னான், அப்படிலாம் செஞ்சான். அப்போ அதனால் அவன் பேரில் எல்லாம் இறக்கம் இல்லாமல் ஆக்கிட்டான், இறக்கி அந்த மாதிரி. அப்போ இலா மதீன அஹாஹும் ஷுஐபா, அந்த மதியனுக்கு நாங்கள் அஹாஹும் ஷுஐபாவை அனுப்பி வச்சோம். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை மதியனுக்கு நாங்கள் அனுப்பி வச்சோம். ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு நபியை அனுப்பி வைப்பாங்க அல்லாஹ் தஆலா. அதுபோல் மதியன் எங்கக்கூடிய நாட்டுக்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், இந்த 2ம் பார்க்கும்போது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் தான் சொல்லி என்ன செய்கிறாங்க, முஃபஸ்ஸிரீன்கள் முடிவு பண்ணுறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி பட்டம் கிடைக்கிறதுக்கு முந்தையே என்ன செய்கிறாங்க, நீதமாக இருக்கிறாங்க. 8 வருடம் பின்பு தான் நிக்கா செய்து கொடுத்தாங்க. அப்போ நல்ல ஆய்வு செய்யணும். ஒரு பெண்ணை வந்து நிக்கா செய்து கொடுக்குறாங்க என்ன செய்யணும், நல்ல ஆய்வு செய்து தான் பார்க்கணும். சும்மா குணங்கெட்டவர்களை, ஒரு பொறுப்பு இல்லாதவர்களை, முனாஃபிக்தனமாக நடிக்கக்கூடியவர்களை எல்லாம் என்ன செய்யக்கூடாது, அது மாதிரி செய்யக்கூடாது. கட்டி வச்சுக்கிட்டு சாபத்துக்கு ஆடக்கூடாது. அப்போ 8 வருஷம் பரிசீலனை பண்ணாங்க. மாஹாப மனிஸ்தகார உலா நதிம மனிஸ்தஷார, எந்த இவன் இஸ்திகாரா யார் தொழுகிறாங்களோ, நிலைந்தேடி தொழுகிறாங்களோ அவங்க பேர்கிட மாட்டாங்க. ஒரு காரியத்தை திருப்பு முனையில் இறங்கும்போது என்ன செய்யணும், ஒரு கணவன் மனைவி ஜோடு பேசும்போதோ, ஒரு கடை ஆரம்பிக்கும் போதோ, ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போதோ இஸ்திகாரங்களை நிலந்தேடி தொழணும். இரவில் தொழுகிட்டு படுக்கணும். கனவு நல்ல கனவாக இருந்தால் அது ஓகேன்னு அர்த்தம். நல்ல கனவு இல்லை, திருப்தியான கனவு இல்லைன்னா அது சரியில்லைன்னு அர்த்தம். மாஹாப மனிஸ்தகார ஒடா நதிம மனிஸ்தஷார, கலந்து ஆலோசனை செய்தவர்கள் கை சேதப்பட மாட்டார்கள். அப்போ இஸ்திகாராங்கிறது அல்லாஹ்ட்ட கேட்குறது, மஷோராங்கிறது மனிதர்கள்ட்ட கேட்குறது. எல்லாத்துக்கும் உயர்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவின் ஸஹரம் ஃபமப்லகுல் இல்மி ஃபீஹி அன்னஹு பஷருன், இல்மை அடைவதில் அவர்கள் தான் மனிதர்கள் சொல்ல போது அப்படிப்பட்ட மனிதரை அல்லாஹ்வுக்கு பிறகு அடுத்த அந்தஸ்தில் உள்ளவங்களை ஷாவிர்ஹும் ஃபில் அம்ரில் சொன்னான். உங்களுக்கு அந்தஸ்துக்கு கீழே உள்ள சஹாபாக்கிட்ட மஷோரா பண்ணுங்கன்ட்டான். அப்போ சஹாபாக்கிட்டையும் மஷோரா பண்ணுவாங்க, பண்ணி தான் செய்வாங்க. அப்போ அதில் இஸ்திகாரா மஷோரா நமக்கு தரப்பட்டிருக்கு. எந்த காரியத்தையும் மஷோரா இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, இறங்கிடக்கூடாது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யினாங்க, இன்ன வேலைன்னு சொல்ல இல்லை, கூலி வேலை எல்லாம் பார்க்கணும், எங்களுடைய வீட்டு கூலி வேலை. அப்புறம் 8 ஆண்டுக்கு பிறகு கட்டி கொடுத்தாங்க, அந்த பெண்ணை கட்டி கொடுத்தாங்க, நல்ல ஆய்வு செய்து கட்டி கொடுத்தாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்கள். அப்போ இப்போ உள்ள சூழ்நிலையில் வேலை நேரம் பேசி தான் சேர்க்கணும். இப்போ சில பேர் என்ன செய்யலாங்க, நாங்கள் அந்த வேலையத்தில் பேசி வந்தோம், இந்த வேலையை நாங்கள் பேசி வரையிலேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. அதனால் இப்பொழுது வேலையும் அவங்க நீதமாக நடந்ததுனால, அவங்களும் பெருந்தன்மையாக நடந்ததுனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா 10 ஆண்டு பணி புரிந்தாங்க. 10 ஆண்டு பணி புரிந்தாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, இந்த 10 ஆண்டு நான் பணி புரிந்ததில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இப்படி செய்தா, ஏன் இப்படி செய்யலைன்னு கேட்ட சரித்திரமே கிடையாது, முகஞ்சொன்ன சரித்திரமே கிடையாதுன்னு சொன்னாங்க.
அப்போ அதுபோல் இப்போ உள்ள விஷயங்களுக்கு நேரங்கள் பேசணும், இத்தனை வேலை இன்ன வேலை இன்ன கூலி என்று சொல்லி பேசி சேர்க்கறது நல்லது. அதுலேயும் புனித ரமதான் மாதத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆளை சேர்க்கணுங்கிறாங்க. ஏண்டா ஹதீஸில் வருது, மன் ஹஃபஃப அன் மம்லூக்கிஹி ஃபீஹி கஃபரல்லாஹு லஹு அஅத்தகஹு மினன்னார். 10 பேர் ஒரு வேலைக்கு ரமதான் மாதத்தில் தேவைன்னா 11 பேர் சேர்த்துக்கணும். நோம்பாளிகளுக்கு உதவியாக இருக்கணும். அந்த முதலாளிமார்கள் தொழில் நோம்பாளிகளுக்கு என்ன செய்யக்கூடாது, சிரமம் கொடுக்கக்கூடாது. அந்த நோம்புக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது. இப்போ காலை இன்னி ஷாயிமுன்னு சொன்னாங்க இல்லையா, நான் நோம்பாளி சர்ச்சை பண்ண வேண்டாம், தொந்தரவு கொடுக்க வேண்டாம்னு சொன்னாங்க இல்லை. அதுபோல் யார் எந்த முதலாளி தொழிலாளியுடைய வேலையை குறைச்சி கொடுக்குறாங்களோ, லேஸ்படுத்துகிறாங்களோ ரமதான் மாசையில் கஃபரல்லாஹு லஹு அவங்களுக்கு பிழை பொறுக்கப்படும் வஅத்திகஹு மினன்னார், நரகத்தை விட்டு விடுதலை செய்யும். எந்த முதலாளிமார்கள் தொழிலாளிகளை லேசுபடுத்துகிறாங்களோ ரமதானுடைய மாசையில் அவங்களுக்கு அல்லாஹ் பிழையை பொறுத்து நரகத்தை விட்டு விடுதலை செய்வான். ஹதீஸில் வருது, நெட்டி வேர்வை காயமுந்தே கூலி கொடுக்கணும். நெட்டி வேர்வை காயமுந்திய கூலி கொடுக்கணும்னு சொன்னாங்க. மேலும் சொன்னாங்க, பாபு இசுமு மன அஜரன் லி அஜீரன் கூலிக்காரருடைய கூலியை தடை செய்கிறது பற்றி பாடம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. காலல்லாஹு தஆலா அல்லாஹ் சொல்லுகிறான் ஹதீஸ குதிசி, சலாசத்துன் அன ஹஸ்முஹும் யௌமல் கியாமா. அல்லாஹ் சொல்கிறான், 3 பேர்களோட நான் தர்க்கம் பண்ணுவேன். ரஜுலுன் அஅதாபி சும்மா அதர, ஒருத்தன் சில கொண்டு சத்தியம் பண்ணிட்டு மாறுபு செய்யலாம். சத்தியம் பண்ணிட்டு என்ன செஞ்சான், மாறுபாடு செஞ்சான், ஹியானத்து மோசடி செஞ்சான். அவனோடய நான் என்ன செய்வேன், வழக்காடுவேன். ஒரஜிலும் பாஹுர்ரன் ஃபஅக்கல சமனஹு, ஒரு சுதந்திரமான அடியானை அவன் அடிமை என்று சொல்லி விட்டு அவனுடைய கிரயத்தை சாப்பிட்டான். ஒரு அடிமையை ஒரஜிலும் பாஹுர்ரன் ஃபஅக்கல சமனஹு, ஒரு ஹுர்ரியத்தான ஒரு சுதந்திரமான அடியான அவன் அடிமைன்னு சொல்லி பொய் சொல்லி விற்று அவனுடைய கரையத்தை சாப்பிட்றவன் வேலையை நான் வாதாடுவேன். ஒரஜிலும் இஸ்தஅர அஜீரன், ஒரு கூலி வேலை பார்த்தார். ஃபஸ்தௌஃபா மின்ஹு, கூலியை பேசினார், வாக்கு கொடுத்தார். உலம் யுஅத்திஹி அஜ்ரஹு, அவருடைய கூலியை கொடுக்க இல்லை. கூலி வேலை செஞ்சு போட்டு கூலியை கொடுக்க இல்லை. அவனோடையும் நான் வாதாடுவேன், கியாமத் நாளில் வாதாடுவேன்னு சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லுகிறான். இன்னொரு ஹதீஸில் வருகிறது, இது 2-3 இடங்களில் புகார் ஷரீஃபில் பல இடங்களில் மறைக்க வருது. இதில் இபாதாத்து ஆஷராத்து ஆமுலாத்து 3 வருது. பாபு மனிஸ்தஅர அஜீரன் ஃபதரக்க அஜ்ரஹு ஃபஅமல ஃபீஹில் முஸ்தஅஜிர் ஃபஸாத, ஒரு கூலிக்காரர் கூலியை விட்டுட்டு போயிட்டார், வாங்காமல் போயிட்டார். இந்த கூலிக்கு வேலை பார்த்த அந்த ஓனர் என்ன செய்கிறாரு, அதை வச்சு அவருடைய அந்த கூலியை வச்சு முதல் பாதை பெருக்கிறார், அது கூலியை பெருக்கிறார். கூலி ஒருவர் விட்டு சென்ற ஆடு மாடு ஒருத்தர் கூலி சுவாத்தார் விட்டுட்டு போயிட்டார். அந்த கூலியை வச்சு இவர் என்ன செய்கிறாரு, ஆடு மாடு வாங்குறார். வாங்கி அது மாட்டு மந்தை ஆகிட்டு. அப்போ சில காலத்துக்கு பிறகு அந்த கூலிக்காரர் வர்றார், கேட்டு வர்றார், அல்லாஹ்வுடைய அடியானே, நான் கூலி வாங்காமல் போயிட்டேன், அந்த கூலித்தான். இன்னும் இந்த ஆட்டு மாடு ஒட்டையெல்லாம் உன்னோட தான் கொண்டுக்கிட்டு போ, இது ஆடு மாடு ஒட்டையெல்லாம் கொண்டுக்கிட்டு போகல அப்படின்னு சொல்லி பேரும் கேலி பண்ணுறீரா? இல்லை கேலி பண்ணையில் உன்னுடைய அந்த கூலியை கொண்டு நான் இதுகள்லாம் வாங்கி இது பிரித்துட்டுது, உன்னோட கூலியால் பிரித்த லாபம் தான் எதுன்னு சொன்னோன்னே அதை அப்படி கொண்டு போயிட்டார். அப்போ இதில் 3 பேர் அந்த காலத்தில், உங்களுடைய முற்காலத்தில், அந்த ஹதீஸில் வருது, உங்களுடைய முற்காலத்தில் 3 பேர்கள் போய்கொண்டு இருந்தாங்க. ஒரு காட்டு வயலில் போய்கொண்டு இருக்கக்கூடிய காலத்தில் இரவு தரிக்கிறதுக்காக ஒரு குகையில் பூந்தாங்க. கல் அடைச்சிக்கு, 3 பேர்களுக்கு என்ன செய்யுது, கல் அடைச்சிக்கு, வெளியே வர முடியல. அப்போ அவங்க 3 பேர் மசோரா பண்ணுறாங்க. இந்த 3 பேர் என்ன செய்யுது, தான் செய்த அமலை சொல்லி அல்லாட்ட கேட்போம். அவங்க கோடாரி எடுத்து அஸ்பாப்பை பார்க்கல, தாருல் அமால், இந்த உலகம் இருக்கிற மூமின்களுக்கு தாருல் அமால், முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு தாருல் அஸ்பாப். அவங்க கோடாரி எடுத்து அதை அடிக்க கொள்ளாது செய்யலை, அமாலை கொண்டு உதவி தர்றாங்க, தாருல் அமால். அப்போ ஒருத்தர் சொல்லார், யா அல்லாஹ், எனக்கு முதிய வயது முறிந்த
பெற்றோர்கள் இருந்தார்கள். அந்த பெற்றோர்களுக்கு நான் அவங்களுக்கு பால் கொடுக்காத வரைக்கும் நாங்கள் என்னுடைய குழந்தைகளுக்கு என்னுடைய அடிமைகளுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், குடிக்க மாட்டோம். நான் கொஞ்சம் போய் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஒரு காரியத்துக்கு தூரமாக போனதுனால கொஞ்சம் டைம் அதிகமானவுடனே என்னுடைய பெற்றோர் தூங்கிட்டாங்க. அந்த பெற்றோர்களுடைய தலைமாட்டிலேயே உட்கார்ந்துருந்தேன். அவங்க விழிக்கிற வரைக்கும் காலை ஆகிட்டுது. அது வரைக்கும் நான் குடிக்கல. அவங்க விழித்த பிறகு தான் நாங்கள் குடித்தோம். அதுக்கு பிறகு தான் என்னுடைய குழந்தைகளுக்கும் என்னுடைய அடிமைகளுக்கு நான் கொடுத்தேன். இது நான் உனக்காக செய்தா இருந்தால் இந்த குகையில் உள்ள அந்த கல்லை நீக்கிறியாதான் கேட்டேன்னா கொஞ்சம் அகண்டது, 2 பேரும் வர முடியல. இன்னும் ஒருத்தர் சொன்னார், யா அல்லாஹ், என்னுடைய சாச்சா மகள் ஊற்றிருந்தா, அவளை எனக்கு ரொம்ப அழகாக பிடித்திருந்தது. அவளை அடைய நான் நாடினேன். ஆனால் என்னை விட்டு விலகி ஆகிட்டான். சில பஞ்சம் ஏற்பட்டது, சில பொருளாதார கஷ்டம் ஏற்பட்டவுடனே என்கிட்ட வந்தால் நான் பொருள் காசுகள் கொடுத்து அவளை அடைய முயற்சி பண்ண நேரத்தில் ஃபத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், திருமணம் ஒப்பந்தம் இல்லாமல் உடைக்கிறது ஹராமாச்சின்னு சொன்னவுடனே எனக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டது. நான் உடனே என்ன செய்யிட்டேன், அந்த காரியத்தை விட்டு விலகிட்டேன். அல்லாவுக்காக விலகிட்டேன். அந்த பொருட்காசையும் நான் வாங்க இல்லை. இது நான் உனக்காக செஞ்சதாக அந்த பாறையை அகட்டின்னு சொன்னோன்னே உடனே இந்த பாறை ஆனால் 3 பேரும் வெளியே வர முடியல. இன்னும் ஒருத்தர் சொன்னார், இந்த கூலிக்கார், எல்லாம் ஒரு கூலி வேலை பார்த்தவர், சிலருக்கு கூலி நான் கொடுக்க வேண்டியது எல்லாத்துக்கும் கொடுத்துட்டார். ஒருவர் மட்டும் கூலியை வாங்காமல் போயிட்டார். அவர் என்னையார் பிற்காலத்தில் வந்தால் அவருடைய கூலியை வச்சு நான் பெருக்கினேன். ஆடு மாடு ஒட்டகை ஆகிட்டு இதெல்லாம் உன்னோட தான் சொல்லி யாரும் எடுத்துகிட்டு போயிட்டார். இது நான் உனக்காக அந்த கூலியை எடுக்காமல் நான் உனக்காக செஞ்சேன்னு சொன்னால் இந்த பாறை அகட்டின்னு சொன்னோடனே இதில் அல்லாஹ் தஆலா 3 பேரும் வெளியே வந்துட்டாங்க. 3 பேரும் 3 அமலை சொல்லி கேட்குறான். அப்போ இதில் என்ன வருது, இபாதாத்து முஆஷராத்து முஆமலாத்து 3 வருது. இபாதாத் என்னது, ஜினாவை விட்டு உபச்சாரத்தை விட்டு நீங்கிட்டார். அது அல்லாவுக்கு செய்யக்கூடிய கடன். இன்னும் ஒருத்தர் முஆஷராத், பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய கடன் அவர் காட்டுறார். பெற்றோரை வச்சு அவங்க சாப்பிட்ற வரைக்கும் நாங்கள் சாப்பிட மாட்டோம், பால் சாப்பிட மாட்டோம்னு காட்டார். இது முஆஷராத். இன்னொன்று கூலி முஆமலாத்து வந்துடுச்சு. குடுக்கல் வாங்கல கரெக்டாக இருந்தார். கூலியை வேஸ்ட் ஆக்காமல் அந்த கூலியை பெருக்கி கொடுத்தார். வாங்காமல் போனது ஹைரு தான். இவர் கொடுக்காமல் வச்சது இவருக்கு சவாபுக்கு கூட. இது இதனால தான் உயிர் பாதுகாக்கப்பட்டது. அது பாதுகாக்கிறனால இதில் இன்னொரு அடிப்படைன்னா இஹ்லாஸ் அடிப்படை. நீங்கள் இது உனக்காக செஞ்சிருந்தா, ரியா மஹசிதுக்கு செஞ்சிருந்தா கிடைக்காது. ரியா மஹசிதுக்காக கிடைச்சா அதுதான் இவ்வளவு ஹதீஸ்லையும் அந்த இமாம் புகாரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி நீயத்தை போடுறாங்க. இன்னமல் அமாலு பின்னியாத், நீயத்தை கொண்டு தான் எல்லா அமல்களுக்கும் நிசாப் கொடுக்கப்படும். ஒருத்தர் 1000 ரக்காத் தொழுகிறார், இஹ்லாஸ் இல்லை, 2 ரக்காத் தொழுகிறார், அவருடைய தொழுகை 1000 ரக்காத்தை மிகச்சும். ஒருத்தர் கோடிக்கணக்காக சதக்கா கொடுக்குறார், இஹ்லாஸ் இல்லை, ரியா மஹசிதுக்கு கொடுக்குறார். ஒருத்தர் ஈத்த மர கொட்டை அளவுக்கு கொடுக்குறார், வலது கையால் தெரிகிறது, இடது கைக்கு தெரியக்கூடாது. அப்படி இருக்கிற ஹதீஸில் 7 பேர்கள் அரிசுடைய நிழலில் நினைப்பாங்க. நாளை கியாமத்தில் இங்கே இப்போ இந்த மாதிரி காலங்களில் கடினமான வெயில் காலங்களில் பங்குனி மாதங்கள்லாம் சரி நடக்க முடியாது. அது மாதிரி நேரத்தில் ஏதாவது ஒரு நிழல் தார ஒரு இடம் கிடைக்காதான்னு பார்ப்போம். ஒரு நிழல் தாட ஏதாவது மரத்துக்கிட்ட நிற்பாங்க. பஸ்ஸுக்கு கூட நிற்க முடியாது ஒரு இடத்துல. அந்த மாதிரி சூரியன் ஒரு ஜான் இருக்கும் செம்புத்திரையால் ஆக்கப்பட்ட இடத்துல 7 பேருக்கு கொடுக்குறான். அதில் ஒரு ஆள் தான் வலது கரத்தால் சகாத்து கொடுக்குறது, இடது கரத்துக்கு தெரியக்கூடாது. இடது கரத்துக்கு அல்லதீன யன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல்-ضراء, அது சிர், அதாவது கஷ்டத்துலேயும் லட்சம் கொடுப்பாங்கன்னு ஒன்று இருக்குது. அப்போது மறையும் முகமாக கொடுக்கக்கூடிய சதக்கா இருக்குது, அது அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கும்னு இருக்குது. அப்போ யாருக்கும் தெரியாமல் இஹ்லாஸாக என்ன செய்யணும், வலது ஆள் கொடுக்குறது இடது தெரியக்கூடாது. அப்படி செஞ்சால் தான் அவருக்கு அந்த கோடிக்கணக்காக சக்காத்து கொடுத்தார அவருக்கு ஈத்தமர கொட்டை அளவு கூட சவாப் கிடைக்காது. அவர்கிட்ட இஹ்லாஸ் இல்லை. இவர் ஈத்தமர கொட்டை அளவுக்கு தான் தன் செஞ்சார். உளவு பிஷக்கி தம்ரான்னு எழுதப்பட்ட கதையில் உளவு பிஷக்கி தம்ரா, நரகத்தை விட்டும் ஒரு ஈத்தமர கொட்டையாவது சதக்கா கொடுத்து நரகத்தை விட்டு பாதுகாருக்கான்னு இருக்குது. அப்போ இவர் ஒரு லேசாக தான் கொடுத்தாரு, அவருக்கு அந்த கோடிக்கணக்கான கொடுத்தவரை விட மிகச்சிட்டார். ஒஹது மலையுடைய சாபு இவர் கிடச்சிட்டு அவருக்கு ஈத்தமர கொட்டை அளவு கூட கிடைக்கல, இஹ்லாஸ் இல்லை. ஒருத்தர் தஹஜ்ஜத்துக்குன்னு படுத்தார், தூக்கம் மிகச்சிடுது, நல்ல நீயத்தான் வச்சார், தூக்கம் மிகச்சிடுது. தூக்கம் அவருக்கு என்ன வெகுமதி ஆகிட்டு தஹஜ்ஜத்துடைய இனியத்து கிடச்சிது. ஒருத்தர் ஜமாத்துக்குன்னு வர்றார், வந்தார், ஜமாத்து முடிஞ்சுது, அவருக்கு ஜமாத்துடைய சாபு கிடச்சிது. அப்போது உள்ளத்தை பார்க்கணும். இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் உலா யன்துரு இலா அமாரிக்கும் உலா யன்துரு இலா குலூபிக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க.
உங்களுடைய வெளித்தோட்டத்தை அல்லாஹ் பார்க்க மாட்டான், உங்களுடைய அமல்களை பார்க்க மாட்டான். உங்களுடைய உள்ளத்தில் எப்படி இருக்கக்கூடிய அமல், உங்களுடைய உள்ளத்துடைய அமல் எப்படி இருக்குது அதுதான் பார்ப்போம். உங்களுடைய உள்ள நீயத்து எப்படி இருக்குது. நீயத்தில் மூமினி ஹைரும் மின் அமலிஹி, மூமினானவருடைய நீயத்து இருக்குது அமலை விட சிறந்ததுன்னு சொல்லி. அப்போ அதுபோல் இந்த 3 பேரும் இஹ்லாஸாக செய்திருக்காங்க. உனக்காக செய்தால் நீ தண்டு. அந்த இஹ்லாஸாக செய்கிறதுனால அல்லாஹ் தாலா அந்த 3 பேருடைய உயிரையும் பாதுகாத்தான். அப்போ அமல்கள் இருக்குது, அமல்களை இஹ்லாஸாக செஞ்சான்னு சொன்னால் உயிரையும் நம்ம இந்த துன்யாவில் என்ன செய்யலாம், பாதுகாக்கலாம். அந்த அமல்களை சொல்லியாத அந்த கஷ்டம், நான் உனக்காக செஞ்சுதான் அந்த கஷ்டத்தை நீக்கு, நான் உனக்காக அந்த தர்மம் கொடுத்திருந்தா அந்த கஷ்டத்தை நீக்கு, உனக்காக நான் தொழுதான் நோன்பு பிடிச்சா அந்த கஷ்டத்தை நீக்கு, சாமத்தாக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், கேட்கலாம். எல்லாத்துக்கும் படிப்பினை. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தில் வியாபாரத்தில் ஹிக்மத்து சூழ்ச்சி இருக்குது. நல்ல சூழ்ச்சி இருக்குது, கெட்ட சூழ்ச்சியும் இருக்குது. நல்ல சூழ்ச்சியும் இருக்குது, தீய சூழ்ச்சியும் இருக்குது. நல்ல சூழ்ச்சி ஆகும், அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான சூழ்ச்சி ஆகும். அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமற்ற சூழ்ச்சி அல்லாஹ் கையில் மாக்கிறீங்கிறான். சூழ்ச்சியாளர்களாக நான் சிறந்தவங்கிறான். நீ சூழ்ச்சி செஞ்சால் அதை விட சூழ்ச்சியை படைச்சவனே எனக்கு தெரியுங்களாம். இப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் சொன்னாங்க, ஈலா என்ற ஊரில் சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் உத்தரவு போட்டிருந்தான். சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாது என்று சட்டம். இவங்க நினைஞ்சாங்க, சரி அங்கே மீன் பிடிக்கத்தானே போகக்கூடாது, பக்கத்தில் ஒரு வாய்க்காலை போட்டுக்கலாம், மீன் ஒதுக்கிட்டோம், பக்கத்தில் ஒரு வாய்க்காலை போட்டால் மீன் அப்படி ஒதுக்கு பிடிக்கலான்னு சொல்லி ஒரு ஹிக்மத் பண்ணாங்க. அறவே போகக்கூடாதுன்ட்டான். அப்போ ஹிக்மத் பண்ணி எப்படியா பார்க்கணும்னு சொன்னால் கடைசி குரங்காக மாற்றப்பட்டார். இந்த ஒத்தி குத்தகை இருக்குத ஒரு வீட்டை 5 லட்சம் ரூபான்னு சொல்லி பேசிட்டு அதில் நான் 5 வருஷம் கழிச்சுத்தான்னு சொன்னால் அந்த வீடை வாடகைக்கு இல்லாமல் அது நியமிக்கிறது ஒத்தி. இது ஹராம் தான், ஹனஃபிலையும் ஹராம் தான், ஷாஃபிலையும் ஹராம் தான். அதில் இன்னும் ஒரு ஹிக்மத் ஒன்று செய்கிறாங்க. 5000 ரூபா பொதுமையான வாடகையை ஒரு 1000 ரூபா கொடுக்குறது. 5000 ரூபா 3000 ரூபா பொருள் ஒரு வீட்டுக்கு வாடகை. அந்தந்த நேரத்தில் அபரிவிதமான லாபமும் வைக்கக்கூடாது, அதுவும் ஆகாது. அபரிவிதமான வாடகையும் வைக்கக்கூடாது. அந்தந்த காலத்தில் எப்படி சூழலை அப்படி தான் செய்யணும். இந்த உலமாக்கள்கிட்ட மசோரா பண்ணணும், வியாபாரிகள்கிட்ட இப்போ உள்ள சூழ்நிலை எப்படின்னு கேட்டு மசோரா பண்ணி செய்யணும். 5000 ரூபா பொறுமதியான வீட்டை 10,000 ரூபாய்க்கு கொடுக்குறது ஹராமாச்சு. அப்படி கொள்ளலாகல அப்படி செய்யக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஈன விலைக்கு ஒரு லாபத்தை பேசிக்கிறது. ஒரு வாடகை இங்கே 5 லட்ச ரூபா ஒத்தி, ஆனால் ஒரு 5000 ரூபா வாடகை தர்றேன்னு பேசிக்கிறது. அதை வீட்டு வாடகை பொறுமானது எவ்வளோ 3000 ரூபா 5000 ரூபா போகிறோம். அது இப்படி இருக்குது, அது இப்படி ஜாயிஸ் ஆகும், அதுவும் ஜாயிஸ் இல்லை. அது ஹிக்மத்து ஃபிஸ்க்கு, கெட்ட ஹிக்மத்து. நல்ல ஹிக்மத்துக்கு உதாரணம் என்ன, உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்றான், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா வல் மௌஇலத்தில் ஹஸனா வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன். தந்திரமாக அல்லாஹ்வின் பக்கம் அழைங்க. யார் இடத்துல எந்த துறையின் இடத்துல எந்த மாதிரி பேசினா அவங்க இந்த வழிக்கு வருவாங்களோ அப்படி பேசுங்க, தந்திரமாக பேசுங்க. ஒரு மௌஇலத்தில் ஹஸனா, அழகிய உபதேசமும் செய்யுங்க. ஒரு சஹாபி பெண் பகுதியில் உட்காந்துட்டாங்க. ஆரம்ப காலத்தில் ஒரு சஹாபி பெண் பகுதியில் அப்படி உட்காந்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுபிடிச்சாங்க. பார்க்க வரும்போது இன்னும் உட்காந்துக்கிறீங்க, ஒட்டகம் காணா போச்சு தேட வந்தேன். அவங்களுக்கு தெரியும் என்ன நியத்தில் சொல்கிறாருன்னு தெரியும். ஒட்டகம் காணா போச்சு. ஆரம்பத்தில் சில சஹாபாக்கள் ஆரம்பத்தில் மதுவீச்சில் விளக்கி சட்டு வரையில்லை அப்படி இருந்தது. ஆரம்பத்தில் வந்தவங்களுக்கு தெர்பீத்து காணாது. தெர்பீத்துக்கு பயிற்சி அப்போ தான் நடந்துக்கிட்டு வருது. அப்போ துளைக்கிட்டு வந்த உடனே என்ன ஒட்டகம் கிடைச்சா அங்கே கேட்குறாங்க. இன்னும் கிடைக்க இல்லையா யார் சொல்லா. அப்போ திருப்பியும் ஒரு முறை கேட்குறாங்க, திருப்பி கிடைக்க இல்லையே. அப்புறம் மதீனாவில் துளைக்கிட்டிக்கிறாங்க. அவர் ரக்காத்தை கூட்டிக்கிட்டே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் உட்காந்துக்கிறாங்க. பாப்பா அவர் எத்தனை ரக்காத் தொழுகிறாரோ அவர் வரைக்கும் நம்ம உட்காந்துக்கிடுவோம்னு சொல்லி உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ போகிற பாடும் இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடம் இல்லை. அவர் வந்தவுடனே ஒட்டகம் என்ன ஆனது ரசூலுல்லாஹ் தெரியாமல் சொல்லிட்டேன். ரஹிமக்கல்லா அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்வான். ஏன்டா அப்படி செஞ்சா அப்படின்னு சொல்லி என்ன செய்யலை, விரட்டே இல்லை. யாரையும் விரட்டாதீர்கள். பஷ்ஷிரா, அது சோசோபரமான நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள். எஸ்ஸிரா, லேசான வார்த்தையை சொல்லுங்கள். உலா தலஃபிரா, தடித்தலமாக பேசாதீர்கள். அப்படி கடுங்கோக்காரன், இருக்கான ஃபிரௌன், அடாவுடித்தலமானவன், அராஜக அரசன், லஃபகால அல்ரப்புக்குமல் ஆலான்னு சொல்லவன். அப்படிப்பட்டவனுக்கு என்ன சொல்லலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்லலாம், ஃபகூலா லஹு கௌலன் லையினன், மிருதுவான சொல்லா சொல்லுங்க. அவன் கேட்பான். அப்படியும் அவனுக்கு நசீப் இல்லை. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹிக்மத்தா, அவங்களும் உடையில்லை, இவங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ஒட்டகம் கிடைச்சதா. அப்புறம் ஒரு சில உண்மை வாயில் வந்த உடனே துவா செய்தாங்க. அப்புறம் இன்னொரு சஹாபி கேட்குறாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல,
அது புதுசாக வந்து எனக்கு விபச்சாரம் செய்கிறதுக்கு என்ன உத்தரவு தாங்கன்னு கேட்கும்போது சஹாபாக்கள் அடிக்க போகிறாங்க. சஹாபாக்கள்லாம் அப்படி அப்படி உட்காருக்கப்பா என்னதுன்னு கேட்குறாரு. நான் தான் பதில் சொல்லுவேன். அது சொன்னோடனே உனக்கு தாய் இருக்கா, உனக்கு தங்கச்சி இருக்கா, சாட்சி இருக்கா, பெரியம்மா இருக்கா, அம்மா இருக்கிறாங்க. இவங்களோடையெல்லாம் இன்னொருத்தன் வந்து தவறாக நடந்தால் உனக்கு எப்படி இருக்கும் கேட்குறாங்க. எனக்கு ஆத்திரமாக இருக்கும். அதை போல தான் நீ யாரோட தவறாக நடக்கிறியா, இன்னொருத்தருக்கு சகோதரியாக இருப்பா, இன்னொருத்தருக்கு சாட்சியாக இருப்பா, இன்னொருத்தருக்கு அம்மா இருப்பா, அவனுக்கு எப்படி இருக்கும். அப்போ இப்படி எழுச்சிடாங்க. சரி, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை வச்சு துவா செய்தாங்க. அதை போல வெறுப்பான காரியம் எதுவும் இல்லாமல் போயிட்டுன்னு சொல்லி வந்தாங்க. அப்போ இதான் பிது ஹிக்மா, தந்திரமாக அல்லாஹ்வின் பக்கம் மௌஇதத்துல் ஹஸனாவும் கொடுக்குறாங்க. முஆது முஅவ்வித் ரலியல்லாஹு தஆலா அபூஜஹலை கொண்டவங்க, 75-80 வயசுக்காரனாலே கொல்ல முடியல. இந்த முஆது முஅவ்வித் இங்கே காட்டித்தாங்கன்னு கேட்டாங்க. ஒரு 14-17 வயசு சஹாபி காட்டித்தாங்கன்னு கேட்டாங்க. யார் இந்த ரசூலுல்லாஹ் வைக்கிற அபூஜஹல் யாருன்னு காட்டித்தாங்க. நீ என்னப்பா செய்ய போகிற, நாங்களே 75-80 வயசு இல்லை காட்டித்தாங்கன்னு சொன்னேன். புள்ளிப்பாய்ச்சலாக பாஞ்சாங்க. இந்த 2 பேரும் இந்த தஃபக்கர்னா லா ஜாயின்னு சொல்லுவாங்க. இந்த பராந்து வடைய கவனம் மாதிரி, பராந்து வர்றதும் தெரியாது, வடைய கவனதே இருக்கு. அந்த மாதிரி புளிப்பாய்ச்சலாக பாஞ்சு செஞ்சாங்க. காலை வெட்டினாங்க. வெட்டின உடனே கீழே விழுந்தான். உடனே செஞ்சாங்க, கத்தியை வந்து அப்படி குறவலையில் அழுத்திட்டாங்க. அப்போ உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்குது. உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கும்போது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு வர்றாங்க. அவன் குர்ஆன் அதிகமாக அழகாக ஓதி காட்டுறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்கிட்டு இருக்கும்போது, கேட்டுக்கிட்டு இருக்கும்போது குர்ஆனை கேளுங்கன்னு இருக்குது இல்லையா, குர்ஆனை ஓதுனா கேளுங்கன்னு சொல்லி, காது தாழ்த்தி கேளுங்கன்னு சொல்லி, அப்புறம் ஓதிக்கிட்டு இருக்கும்போது வந்து அடித்தான். ரத்த வராயிட்டு. அப்புறம் சஹாபாக்கள் வந்து அமைதிப்படுத்துகிறாங்க. சஹாபாக்கள் அமைதிப்படுத்துகிறாங்க. இது மேலைக்கு தெரியும். சிரித்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தாங்க. இல்லை எல்லாரும் வந்து ரத்த வாராவது நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. இதனுடைய கூலி மேலைக்கு தெரியும்னு சிரித்த முகமாக வந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு வந்து அவனுடைய மேலே உட்காந்து, அட இப்போமாவது களிமா சொல்லப்பா, இப்போமாவது உயிர் உசுலாடிக்கிட்டீங்க. அப்போ இந்த வேறு அல்லாஹ் என்னுடைய குறைஷி வம்சம் முகம்மது சொல்லி தந்தே சொல்ல இல்லை, இந்த ஆடு மேய்க்கிறவன் சொல்லி தந்தவா, அப்போ தான் கத்தியை வைக்கிறாங்க. ஈமானுக்காக தான் கத்தி வைக்கிறாங்க. இவங்களை அடித்தாங்களேன்னு கத்தி வைக்கல, ஈமானை மறுத்தவொடனே கத்தி வைக்கிறாங்க. நாண்டு விட்டு தெரியணும்னா, நாண்டு விட்டு தெரியும். ஆனால் அப்போ சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபிரௌனி அஷத்து மின் ஃபிரௌனி மூசா, மூசாவுடைய ஃபிரௌனை என்னுடைய ஃபிரௌன் கொடியவனும் ஆகிட்டான். மூசாவுடைய ஃபிரௌனாவது தாழ்த்து நைல் நதியில் அவன் வந்து தாழ்த்தடிக்கும் போது, மூள் அடிக்கும் போது நான் இப்பொழுது ஈமான் கொண்டேன்டான். இவன் நான்கு சொல்கிறான், தேடி விட்டேன்னு சொல்கிறான். இப்போ அந்த நேரத்துலேயும் கூட அவனுக்கு பயம் குறவில்லை, சண்டவில்லை. ஃபிரௌனுடைய வந்து மூசாவுடைய ஃபிரௌனை விட என்னுடைய ஃபிரௌன் கொடியவன் ஆகிட்டான்னு சொன்னான். அப்போ அப்படிப்பட்டவனுக்கே ஃபக்கூலாரஹு கௌலன் லைனா. இந்த முஆது ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஹிக்மத் பண்ணுறாங்க. இந்த 2 பேர்களுக்கு எது சஹாபாக்களின் ரசூலுல்லாஹ் உத்தரவு கொடுக்க மாட்டாங்க. சின்ன வயசுக்காரங்களுக்கெல்லாம் வந்து யுத்தத்துக்கு போகிறதுக்கு உத்தரவு கொடுக்க மாட்டாங்க. ஒரு கோட்டை தான் சொல்லுவாங்க, மல்யுத்தம் வைக்க சொல்லுவாங்க. அப்போ முஆது செய்கிறாரு, காக்காவை நீங்கள் துவக்கிற மாதிரி நடிச்சுக்கிடுங்க. மல்யுத்தம் பண்ணும்போது நீங்கள் துவக்கிற மாதிரி நடிச்சுக்கிடுங்க, நான் வந்து ஜெயிக்கிற மாதிரி நடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் 2 பேரும் கேட்டுக்கிட்டான். அப்போ தம்பி ஜெயிச்சார், காக்கா என்ன செஞ்சிட்டார், தோச்சிட்டார். அப்போ காக்கா தம்பிக்கு உத்தரவு கொடுத்து காக்காவுக்கு உத்தரவு கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்கான்னு 2 பேருக்கு உத்தரவு கொடுத்தாங்க. அப்போ ஒரு ஹிக்மத். அப்போ இந்த ஹிக்மத் இருக்குது. நல்ல விஷயத்தில் ஹிக்மத்து கூடும், தீய விஷயத்தில் ஹிக்மத்து கூடாது. அல்லாஹ் ஹைருல் மாக்கிரின்னு சொல்லலாம். ஜக்காத்து வருடம் நெருங்கியதும், ஒரு வருஷத்துக்கு ஒன்று ஜக்காத்து வாஜிபு. அந்த வரும்போது அந்த 11 மாதம் வரப்போகும்போது இன்னொரு ஆள்கிட்ட அந்த ஜக்காத்தை கொடுத்துரு. அப்புறம் அந்த ஜக்காத்து முடிஞ்ச பிறகு அந்த காலம் முடிஞ்சவொன்று வாங்கிடுது. இது என்ன சூழ்ச்சி? சூழ்ச்சியை படைத்தவன்ட்டே சூழ்ச்சி தெரியாமல் இருக்கும், சூழ்ச்சியை படைத்தவன்ட்டே சூழ்ச்சி தெரியாமல் இருக்கும். அல்லாஹ் ஹைருல் மாத்தி. இதுவும் மோசடி, இது செய்யக்கூடாது, இந்த மாதிரி செய்யக்கூடாது, இதெல்லாம் கியானத்து. ஓனரு மேனேஜர் காசாளர், ஒரு ஓனரு மேனேஜரை வைக்கிறார். யார் யாருக்கு எப்படி கொடுக்கணும், எப்படி நடத்தணும்னு சொல்கிறார். அவர் கரெக்டாக செய்கிறார். கூட கொடுக்குறவங்களுக்கு கூட, குறைய கொடுக்குறவங்களுக்கு கூட கரெக்டாக நடத்துகிறான்னு சொன்னால் அவரும் சதக்காவில் பங்காளி. அவரும் சதக்காவில் அவருக்கு அந்த நன்மை கிடைக்கும். ஓனருக்கு கிடைக்கிற நன்மை அவருக்கு கிடைக்கும். காசாளர் பொறுப்பாளர் வைக்கிறாங்க இல்லை, ஜக்காத்துல் மாலில் காசாளர் வைக்கிறாங்க. அந்த மாதிரி கேஸில் வைக்கிறாங்க. அவங்க கரெக்டாக நீதமாக நடந்தால் அவங்களுக்கு சதக்கா இருக்குது. ஜக்காத்துல் மாலில் ஜக்காத்து பொருளை சரியான முறையில் கொடுக்கணும் சொல்லி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன செய்யுது, அவங்களுக்கு அந்த சவாபுர பங்குன்னு இருக்குது. 2 தரப்பாரும் நீதமாக நடந்தால் அது பங்கும் இருக்குது. இன்னொன்று, ஹல் யுஆஜிரு ரஜுலு நஃப்ஸஹு மின் முஷ்ரிகின் ஃபி அர்தில் ஹர்ப். மாட்டு மஸ்தார்களுடைய ஆட்சியில் முஷ்ரிக்கிட்ட போய் வேலை செய்யுது. மாட்டு மஸ்தார்கள்ட்ட போய் வேலை செய்கிறத பற்றி
அவங்க கூலி வாங்குறதை பற்றி ஒரு ஹதீஸ் இன்றைக்கி ஓதப்பட்டு. மாட்டு மஸ்தார்கள் வேலை செய்யலாமா கூடாதா? அதுக்கு ஒரு சஹாபி ஹுபாப் ரலியல்லாஹு தஆலா இணை வைப்பட்ட போய் வேலை செஞ்சான். ஒரு இணை வைக்கக்கூடியவன்ட்ட போய் வேலை செஞ்சான். அவங்க கொல்ல வேலை தெரியும், அவங்களுக்கு கொல்ல வேலை தெரியும், இந்த இரும்பு கொள்ள வேலை இவங்களுக்கு தெரியும். அது செஞ்சாங்க. செஞ்சுட்டு கூலி வாங்கல சேர்த்து வச்சுக்கிறார், கூலியை கேட்குறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு முஹம்மதை வெறுப்பீரா, முஹம்மதை வெறுத்தான்னு சொன்னால் அந்த கூலியை நான் தரேன். அது நடக்காது. நீ மூத்தாகி திருப்பி எழும்புனாலும் அது நடக்காது, அது நடக்காத காரியம். அகீதாவில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அப்போ மூத்தாகிட்டு எழும்புவோனா, அப்போ எழுப்பு இருக்கா? அவங்க நம்ம மரணத்தை ஆகிரத்தை நம்ப மாட்டாங்க இல்லையா? நம்ம ஒல்லி ஒம்மில் ஆகிரி உல்கதிரி ஹைரி ஷர்ரி மினல்லாஹி தஆலா இறுதி நாளை கொண்டு ஈமான் கொள்கிறோம். ஹனஃபியில் உல் பஅசி பாதல் மூத்து சொல்லுவாங்க. மௌத்துக்கு பிறகு இழப்பப்படும்னு அவங்க 7 சொல்லுவாங்க, ஒன்று சேர்த்து சொல்லுவாங்க. நம்ம ஒல்லி ஒம்மில் ஆகிரியில் எல்லாம் சேர்ந்துடுது. அப்போ அது நடக்காது. அப்போ ஆகிரத்தில் இழப்பப்பட்டு எனக்கு அல்லாஹ் பிள்ளைகள்லாம் தருவானே, பணம் இல்லாத, அப்போ நான் கூலியை தரேன்ட. அப்புறம் ஒரு ஆயத்து இறங்கிச்சு. அப்புறம் ஐ தல்லதி கஃபரபை ஆயாத்தினா ஓ காலில் ஊத்தையன்ன மாலவும் உடதா. பார்த்தீங்களா நபியே, நம்முடைய ஆயத்தை புறக்கணித்து கிண்டல் பண்ணுற மாதிரிங்க. யௌமில் ஒல்லி ஒம்மில் ஆகிற இறுதி நாளை கிண்டல் பண்ணுறவனை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஆயத்து இறங்கி. அப்போ இதுலேருந்து என்ன விளக்குது பார்க்கலாம். மாட்டு மஸ்தார்கிட்ட போய் கூலி வேலை செய்யலாம், ஆனால் ஷரியத்துக்கு இடைஞ்சல் வரக்கூடாது, தொழுகைக்கு இடைஞ்சல் வரக்கூடாது, அகீதாவுக்கு இடைஞ்சல் வரக்கூடாது. அந்த மாதிரி இருந்தாலும் சொன்னால் அப்படி செய்யலாம். அவங்களே பேர் சொல்லாங்க. ஒரு இடத்துல 1989 மெட்ராஸில் அங்கே இமாமத்தில் இருக்கும்போது அங்கெல்லாம் அந்த சஹர் செய்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் டீ குடிக்க போய்க்கணும். அப்போ அங்கே எல்லாம் க்யூவில் நிற்பாங்க. 4:30 மணி 3 மணிக்கெல்லாம் பார்சல் டீக்கு நிற்பாங்க. அப்புறம் ஹிந்தி சொல்லார், நம்ம அவங்கள அனுப்பிடுவோம், அவங்களுக்கு டைம் முடிப்போது, நம்ம எப்பவும் குடிச்சிக்கலாம். அந்த ஹிந்தி சகோதரர் சொல்கிறார், அவங்களுக்கு டைம் முடிப்போது அவங்கள அனுப்பிடுவோம், நம்ம எப்பவும் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்ல. அப்போ மார்க்கத்தை அவங்களும் விளங்கி வச்சுருக்காங்க, மார்க்கத்தை அவங்களும் விளங்கி வச்சுருக்காங்க. அப்போ தீனை அவங்க அவங்களுக்கு தீனை மதிக்கிறாங்க, தீன்தாரிகளை மதிக்கிறாங்க, ஹிதாயத்து கிடச்சிடும். ஒரு மனிதன் மஜூசி, நெருப்பை வணங்கக்கூடியவன், அவனுடைய மகன் ரமலானுடைய மாதத்தில் தின்பண்டத்தை சாப்பிட்டுட்டு தான் பகிரங்கமாக அவன் கண்டித்தான். இது முஸ்லீம்களுடைய விரதமுடைய மாதம் இல்லையா, இது தனித்து போய் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டால் அவனுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? ஈமானை கொடுத்து சொர்க்கத்தை கொடுத்தான், ஈமானை கொடுத்து சொர்க்கத்தை கொடுத்தான். கண்ணியப்படுத்துறதுனால, மார்க்கத்தை ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்துறதுனால. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரை மறைவில் உட்காந்து ஒரு மறைவில் உட்காந்து கபருடைய அதாபை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு யகூதி என்ன செய்கிறார், மாட்டு மாசம் என்ன செய்கிறார், நான் மூத்தாகிட்டான்னு சொன்னால் எரிச்சிருங்க, புதை குழியில் அடைக்காதீங்கன்னு சொன்னார். ஏன்னு சொன்னால் முகமது இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறார், புதை குழியில் என்ன அதாபுலாம் இருக்குதுன்னு சொன்னால் அவர் சொன்னால் உண்மையாக இருக்கும், அவர் சொன்னால் உண்மையாக இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். உபையத்து புற ஹலபுங்கிறவன் இருக்கிறானே, அவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு குதிரை வளர்த்திக்கிட்டு வந்தான், நான் அதில் போய் என்ன செய்வேன், வெட்டுவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அப்போ இன்ஷால்லா நான் அவனை கொள்ளுவேன்ட்டான். அது சொன்னவனே ஒரு யுத்தத்தில் வரப்போகும்போது அவனை விடுக்கன்ட்டாங்க. லேசாக ஒரு கீரல், பிளேடு கீரல் தான். மக்கா அலறக்கூடிய அளவுக்கு அலறான், மக்கா துளும்பக்கூடிய அளவுக்கு அலறான். ஆனால் இந்த சின்ன கீரலுக்கு இவ்வளோ இல்லை, இது முகம்மதுடைய அடி, இது தாங்க முடியாது, அவர் தும்மினாலும் தாங்க மாட்டார், அவர் சொன்னால் பழிக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாம் தெரியுது, நசீப் இல்லை, எல்லாம் விளக்கம் இருக்கு இல்லை. அப்போ அந்த புதை குழியில் அவனை அடக்கக்கூடாது, எரிக்கன்னு சொன்னான். அவனுக்கு அல்லாஹ் தஆலா ஈமானை கொடுத்து சொர்க்கத்தை கொடுத்தான். ஏன்டா ரசூலுல்லாஹ் பேரில் நம்பிக்கை பயந்தானே, அதன் காரணம். அப்போ அதுபோல் அந்த எந்த விஷயங்களுக்கும் என்ன இருக்கிற அகீதாவை விட்டு கொடுக்கக்கூடாது. அகீதாவை விட்டு கொடுக்காம, ஷரியத்தை விட்டு கொடுக்காம மாட்டு மாஸ்டர்கள்ட்ட வேலை பார்க்கலாம், கூலி வாங்கிக்கலாம். இன்னொன்று, இன்றைக்கி ஓதப்பட்ட ஹதீஸில் பாபு மா யுஅத்தா ஃபிர் ருகி அலா அஹ்யாஇல் அரப் ஃபாத்திஹத்தில் கிதாப். ஒரு அரபு கூட்டத்தார்களிடத்தில் சஹாபாக்கள் தங்கியிருக்காங்க, நபித்தோழர்கள் ஒரு பயணத்தில் அரபு குலத்தார்கள் தங்கி இருக்கக்கூடிய இடத்துல மாட்டு மசாலத்தில் தங்கியிருக்காங்க. அப்போ விருந்து கேட்டாங்க, விருந்துக்கு மறுத்துட்டாங்க, விருந்துக்கு மறுத்துட்டாங்க. அந்த நேரத்தில் அங்கே வசதி இருந்திருக்காது, கடை வசதிகள் போக்குவரத்து இருந்திருக்காது, கேட்டால் மறுத்துட்டாங்க. அப்போ திருப்பி அல்லாஹ் வர வைக்கலாம். அந்த கூட்டத்தாருடைய தலைவருக்கு தேள் கொட்டிட்டு, அந்த குடும்பத்தாருடைய தலைவருக்கு தேள் கொட்டின உடனே எல்லா மருத்துவம் பார்க்குறாங்க, ஒன்றும் கேட்க இல்லை. கடைசி ஆட்ட வராங்க, விருந்து கொடுக்க மறுத்தாங்களே அவங்கள்ட்ட தான் வராங்க. உங்கள்கிட்ட ஏதாவது மருந்து இருக்கா ஓதி பார்க்குறது? நபித்தோழர்கள் இருக்குது, ஆனால் விருந்து கேட்டால் நீங்கள் மறுத்துட்டீங்க, இப்போ கூலி தரணும். இப்போ கூலி தந்தால் தான் விஷயம். அது குர்ஆனுக்கு ஒரு டிமாண்ட் பண்ணமில்ல, குர்ஆனுக்கு நமக்கு ஒரு மரியாதை காட்டமில்லை, நம்மளை லேசாக நினச்சிடா இல்லை விருந்து தரமாட்டேன்னு சொல்லி. அப்போ 30 ஆடுகள் கொடுத்தாங்க. உடனே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுன ஆரம்பித்த உடனே கட்டி போட்ட ஒரு எலும்பி ஓடின மாதிரி ஓடிட்டார், நடக்க முடியாது நடந்துட்டார். எந்த விதமான வருத்தமும் இல்லாத அளவுக்கு ஷிஃபா ஆயிடுச்சு.
சூரத்துல் ஃபாத்திஹாவில் அவ்வளோ இருக்குது. அப்போது அந்த 30 ஆடுகளையும் கொண்டு வந்து பங்கு வைக்க சொன்னாங்க. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா பண்ணித்தான் செய்வோம். எல்லா காரியத்துக்கும் சஹாபாக்கள் இஷ்டப்படி செய்ய மாட்டாங்க, மஷூரா பண்ணித்தான் செய்வாங்க. வாம்ருஹும் ஷூரா பைனஹும், சூரத்து ஷூராண்ட இப்போ ஒரு அத்தியாயம் இருக்குது குர்ஆனில், இலைஹிரத்தில் ஆலோசனையுடைய சூறான். அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வர்றாங்க, இந்த மாதிரி இருந்தது, இப்படி விருந்து கேட்டாலும் தரமாட்டேன்ட்டார், திருப்பி அவர் தலைவருக்கு தேல் கொட்டிடுது, நாங்கள் தான் வந்து ஷிஃபா பண்ணோம், ஓதி பார்த்தோம், அல்ஹம்தை பற்றி எப்படி கேட்டுப்பட்டீரா, அந்த அல்ஹம்தை பற்றி விசேஷமாக சொல்லக்கூடிய அளவுக்கு தூண்டி விடுறாங்க ரசூல். சரி, அப்போ அந்த ஆட்டில் எனக்கு ஒரு பங்கு தாங்க, அந்த ஆட்டில் எனக்கு ஒரு பங்கு சிரிச்சின்னு சொன்னாங்க. இன்ன அஹக்கமா அஹத்தும் அலைஹி அஜ்ரன் அல் குர்ஆன், குர்ஆனை கொண்டு கூலி பார்க்குறது இருக்குது, அது விசேஷம் தான் சொன்னால் ரேட்டு பேசக்கூடாது, இவ்வளவுதான்ங்கிறது என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இப்போ அல்லாஹ் தந்தது வாங்கிடணும். இதில் தான் இமாம்கள் என்ன இருக்கிறாங்க, ஓதி கொடுத்து மாத ஹதியா வாங்கலாம், அந்த டைமை செலவழிக்கிறாங்க. இல்லை, அந்த டைமுக்கு வேறு எங்கேயும் போக முடியாது, இமாம்கள் அந்த டைமுக்கு இருக்கணும், வேறு எங்கேயும் போக முடியாது. 5 வகுத்துக்கும் அந்த டைமுக்கு இருக்கணும், தரிசு நடத்துகிறவங்க அந்த டைமுக்கு இருக்கணும், வேறு எங்கேயும் சுதந்திரமாக போக முடியாது. அந்த டைமை செலவழிக்கிறதுக்கு தான் என்ன செய்யுது, அந்த உள்ள அந்த கட்டுப்பாட்டோடு இருக்கிறதுக்கு தான் சம்பளம். தவிர குர்ஆன் ஹதீஸுக்கு சம்பளம் கிடையாது. தஸ்தரூபி ஆயாத்தி சமரம் கலீலா, என்னுடைய ஆயத்தை குறைஞ்ச கரையத்துக்கு விற்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். குறைஞ்ச கரையண்டா துன்யா, தஃப்சீரில் சொல்லுவாங்க. அப்போ ஃபாத்திஹாவை பற்றி சொல்கிறாங்க, ஃபாத்திஹத்துல் கிதாபி ஷிஃபாஉம் மின் குல்லி தாரமி பைஹக்கியில் இந்த ஹதீஸ் வருது. ஃபாத்திஹாவில் அனைத்து வியாதிக்கும் ஷிஃபா இருக்குது, அடங்கு வியாதிக்கும் ஷிஃபா இருக்குது சூரத்துல் ஃபாத்திஹாவில். அவன் நாவு தானே ஒரு கல்பு வர மாட்டேங்குது, நாவு பூரா எங்கே இருக்குது, கல்பு பூரா எங்கே இருக்குது, மாத்திரையில் மருந்தில் இருக்குது, இங்கே இல்லை. இந்த நாவு மட்டும் குர்ஆன் ஓதுது, நீயத்துக்கு கல்பு மாத்திரை மருந்துலாம் இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு வயிற்று வலி ஏற்பட்டு அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க. நபிமார்கள், சஹாபாக்கள், அவுலியாக்கள் அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு தான் மஹ்லூக்கிட்ட போவாங்க, அல்லாஹ் இடத்துல தொழுகி கேட்டு தான் மஹ்லூக்கிட்ட போவாங்க. அப்போ தூர்சிலா மலையில் இந்த செடியை சாப்பிடுங்கன்னு அல்லாஹ் சொன்னான். சாப்பிட்ட உடனே அந்த வியாதி நீங்கிட்டு, மறுமுறை அந்த வயிற்று வலி ஏற்பட்டது. உடனே அது அல்லாஹ் சொன்ன இடத்துல போய் சாப்பிட்டாங்க, வயிற்று வலி போகவில்லை. அப்போ அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, ஏன்னா முதல்ல நீ தானே சொன்னா, முதல்ல என்கிட்ட கேட்டுக்கிட்டு போனீங்கன்னு நான் சக்தி கொடுத்தேன், இப்போ கேட்காம போயிட்டு. அப்போ அதுபோல் அல்லாஹ் சக்தி கொடுக்கணும், அல்லாஹ் சக்தி கொடுத்தா தான் என்ன செய்ய முடியும். அப்போ அல்லாஹ் இடத்துல கேட்டுக்கிட்டு தான் போவாங்க. அப்போ குர்ஆனுக்கு ஒன்று நஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் முஃமினீன், குர்ஆனில் அவ்வளோ பெரிய எல்லா விஷயத்துக்கும் ஷிஃபா இருக்குது, எல்லா விஷயத்துக்கும் அடங்கு வியாதிகளுக்கும் குர்ஆனில் ஷிஃபா. ஒரு சஹாபி தொழுதுகிட்டு இருக்காங்க, சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்பை பற்றி சொன்னாங்க. ஒரு சஹாபி தொழுகிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் கூப்பிட்றாங்க, பதில் அளிக்க இல்லை. அப்போ தொழுகி முடிச்சு வந்தால் ஏன் பதில் அளிக்க இல்லை தொழுகிட்டு இருக்கும்போது பேச ஆயத்து இறங்கி தெரியலையா, யா அல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வ லிரசூலி இதா தஅக்கும், அல்லாஹ்வுடைய ரசூல் அழைச்சா உடனே பதில் கொடுக்க போயிட்டு வந்து திருப்பி தொழுவிக்கலாம். 2 ரக்காத்தில் கூப்பிட்றாங்கன்னு சொன்னால் என்னான்னு கேட்டு வந்து திருப்பி தொழுவிக்கலாம், அந்த ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் அந்த சட்டம். அப்போ தொழுகிட்டு இருக்கும்போது கூப்பிட்டு எவனுடைய வசத்தில் என் உயிர் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக தௌராத், இஞ்சில், ஜபூர், குர்ஆனுடைய எந்த பகுதியிலும் இறங்கியது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூரா இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இறங்கியிருக்குது. இதை சொல்லத்தான் கூப்பிட்டேன். எல்லா வேதங்களையும் ஓதுவதற்கு இது ஒப்பானது. சூரத்துல் ஃபாத்திஹா இருக்குது, குர்ஆனுடைய தாய், எல்லாத்துக்கும் தாய் இருக்கல, இப்போ குர்ஆனுடைய தாயே என்ன தான் சூரத்துல் ஃபாத்திஹா. சஹாபாக்கள் பாம்பு, தேல், கொள்ளை நோய், ஜின், ஷேத்தான் பிடித்தவர்களுக்கும் சஹாபாக்கள் ஊதியிருக்கிறார். சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதியிருக்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகமாக்கி வைத்திருக்கிறார். இப்லீஸ் ஒப்பாரி வைச்சது 4 தடவை. இப்லீஸ் இருக்கான லஅனத்துல்லா ஒப்பாரி வைச்சது 4 தடவை. ஒன்று அவன் சாபம் விண்ணப்பட்டது, ஒயின்னா அழைக்க லானத்தி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜ்தா செய்ய மாட்டேன்டான்ல, யுக முடிவு நாள் வரைக்கும் என்னுடைய லானத்துலாம் இறக்கி விட்ட போது அவனுக்கு ஒப்பாரி வச்சான். 2 வானுகளிலிருந்து எரியப்பட்ட போது, வானுகளிலிருந்து அவனை தூக்கி எரிச்சிட்டான் தான். அப்போவும் சாபம் அவன் தலை மீது மண்ணேறி போட்டான். 3வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிப்பட்டம் கிடைச்சிருக்கும் போது தலைவலியை மண்ணி போட்டான். 4வது சூரத்துல் ஃபாத்திஹா இறங்கிய போதும் தலைவலியை மண்ணி போட்டான். திஷ்யா தரீக்காவுடைய பெரியார்கள் ஒரு அனுபவபூர்வமாக ஒரு அமலை சொல்கிறாங்க. எல்லா விதமான நாட்ட சேட்டை நிறைவேறதுக்கும், கைவிட்ட கேசுகள் ஷிஃபா வர்றதுக்கும் ஒரு உசூலை சொல்கிறாங்க. சுபுகுடைய ஜமாத்தோட தொழுவுகளுக்கு தான் இது பொருந்தும். சுபுகுடைய பாங்கு சொன்ன உடனே, சுன்னத்து தொழுவின உடனே ஓதணும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அந்த மீமை இதோட சேர்த்து மில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சேர்த்து 41 தடவை 40 நாளைக்கு ஓதணும். சுபுகுடைய சுன்னத்துக்கும் ஃபஜ்ருக்கும் இடையில
இது அவங்க ஜமாத்தோட தொழுகைக்கு தான் இது முடியும். மற்ற நேரங்களில் வந்து தொழுகை கலாவாயிடக்கூடாது, அசல் விட்டுறக்கூடாது. அப்போ இதில் வாங்க சொன்ன உடனே சுண்ணத்தை தொழுவணும், சுண்ணத்தில் உட்காந்து தண்ணியை வச்சுக்கிட்டே என்ன செய்யணும், அது ஓதணும். பிஸ்மில்லாஹி முதல்ல செலவாத்து 11, பின்னால் கடைசியில் செலவாத்து 11. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதை 41 நாள் 40 தடவை ஓதுனா கைவிட்ட கேசுகள் நீங்கும், அனைத்து வியாதிகளும் ஷிஃபாவாக இருக்குதுன்னு சொல்லி கண் கூட சொன்னாங்க. அடுத்தபடியாக பாபுல் கஃபாலத்தி ஃபில் கரதி ஒத்யூனி பில் அப்தான். கடனுக்கு வாங்கினா சாட்சி வேணும், அல்லது பிணையாளி ஒருவர் கொண்டு வரணும். ஒரு ஆள் வந்து சாட்சிக்கு வரணும், கடனுக்கு ஒரு சாட்சி இருக்கணும், அல்லது பிணையாளி நான் பொறுப்பேற்றுக்கிறேன் கொடுக்கன்னு சொல்லணும். அப்போ ஒருத்தர் இஸ்ரவேல் காலத்தில் ஒருத்தர் கடன் கேட்குறார். இஸ்ரவேல் காலத்தில் ஒரு நபர்கிட்ட கடன் கேட்குறார், 1000 திரகம் கேட்குறார், பொற்காசு கேட்குறார். அப்போ கேட்டார், இதுக்கு சாட்சி அது ஒகஃபா பில்லாஹி ஷஹீதா, அல்லாஹ் தான் சாட்சி. அப்போ பிணை கேட்கறதுக்கு யாராவது வக்கீலை கொண்டு வா, ஒகஃபா பில்லாஹி வக்கீலா, அல்லாஹ் தான் வக்கீல். அவன் நம்பிட்டார், கொடுத்துட்டார். அவர் கடல் கடந்து வரணும், கடல் கடந்து தான் வாங்கிட்டு வந்தார். திருப்பி அந்த ஆள்கிட்ட கடனை வாங்கி யார் கொடுக்கன்னு நீயத்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க வைப்பான். கடனை வாங்கி யார் கொடுக்கறதுல பாராமுகமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நசீப் கிடைக்காது. கடனை எப்போ ஒப்படைக்கணுங்கக்கூடிய அந்த அக்கறை இருக்கும்போது அல்லாஹ் தஆலா கொடுக்க வைப்பான். அதை லேஸ்படுத்தி யகானத்தாக அது ஊதாரித்தனமாக நினச்சான்னு சொன்னால் அந்த கடனை கொடுக்க முடியாது, கடனை கொடுக்காட்டா சொர்க்கம் போக முடியாது, அப்படி இருக்குது. அப்போ இவர் என்ன செய்கிறார், கடலுக்கு வந்தார், கப்பல் கிடைக்கல. இது இன்றைக்கு ஓதப்பட்ட ஹதீஸில் வருது, கப்பல் கிடைக்கல, போட்டு கிடைக்கல. அப்போ ஒரு மரக்கட்டை வருது, அந்த மரக்கட்டையில் ஓட்டையை போட்டு அதில் ஒரு லெட்டர் வச்சு 1000 பொருட்காசையும் வச்சு அனுப்புகிறார். கடலுக்கு போயிட்டு, அல்லாஹ் நான் கஃபாபில்லாஹி ஷஹீதான்னு சொன்னேன், அவர்கிட்ட கடன் வாங்கும்போது நீ தான் சாட்சி, நீ தான் வக்கீல், நீ தான் பிணையாக்கிறேன்னு சொன்னேன், இதை அவர்கிட்ட கொண்டு சேர்த்துருன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா எடுத்துன்னு சொல்லி சாட்டிட்டேன். அப்படி கடல் போகிறோம். அந்த கடன் கொடுத்தவர் இப்படி வர்றாரு, ஒரு மரக்கட்டை வருது, ஒரு மரக்கட்டை எடுத்துகிட்டு வந்து இதை அடுப்பெருக்க வச்சுக்கலான்னு சொல்லி யாராவது வந்து கொண்டு வராங்களா, கடனுக்கு கொண்டு வராங்களான்னு பார்த்தார். மரக்கட்டை தான் வந்து அதை எடுத்துட்டார். இது ஹதீஸில் இன்றைக்கு ஓதப்பட்ட பாடத்தில் வருது. அப்போ இதை பார்த்தேன்னு சொன்னால் வீட்டில் உடைக்க போகும்போது அதில் ஒரு லெட்டரும் இருக்குது, 1000 பொருட்காசும் இருக்குது, லெட்டரும் இருக்குது. அப்போ இவருடைய பேர்லாம் எழுதப்பட்டது. இவர் திருப்பி கொண்டு வர்றார். கடை வந்து வாகனம் கிடைச்ச போது திருப்பி கொண்டு போது கிடைஞ்சது, நீ எனக்கு அனுப்புனீர, நீ எனக்கு பொருட்காசு அனுப்பிட்டீரு, லெட்டரும் அனுப்புனீர், கிடைச்சிட்டு என்னவுடனே திருப்பி போயிட்டார். அப்போ இதில் தவக்குடைய விஷயம், எப்படியாவது கடனை கொடுக்கண்டா அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், அதை ஒப்படைச்சிடறான். மந்த கப்பல மையத்தின் தைனன் ஃபைசலஹு ஐ எரிஜ. இன்றைக்கி ஓதப்பட்ட பால் மையத்துக்கு யாராவது பொறுப்பேற்கணும், ஃபைசலஹு ஐ எரிஜ, பொறுப்பேற்றுட்டா அந்த கடனை விட்டு நீங்கக்கூடாது. இவர்கிட்ட கடனை நான் கொடுப்பேன்னு பொறுப்பேற்றுட்டா அதை விட்டு நீங்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 2 ஜனாசா வருது, கொண்டு வரப்பட்ட சம்பவம். அப்போ அதில் இவருக்கு கடன் இருக்கான்னு கேட்டாங்க. தொழுவிக்கும் போது இவருக்கு கடன் இருக்கா, கடன் இல்லை. அப்போ தொழுவிச்சிட்டாங்க. இன்னொரு ஜனாசா கொண்டு வரப்படுது. இப்போ இவருக்கு கடன் இருக்கா, அவன் கடன் இருக்கா, அப்போ நீங்களே தொழுவிங்கன்ட்டான். நீங்களே தொழுவிங்க, கடன் உள்ளவங்களுக்கு இவங்க தொழுவிக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ கதாதா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் இதை பொறுப்பேற்றுக்கிறேன், நான் அந்த கடனை பொறுப்பேற்றுக்கிறேன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிச்சிட்டாங்க. பின்னால் அதாவது ஹதீஸில் வருது, குர்ஆனில் பெரிய ஆயத்தை இந்த கடனை பற்றி தான். குர்ஆனுடைய பெரிய சூறாவும் சூரத்துல் பக்ரா, குர்ஆனில் வரக்கூடிய அந்த சூரத்துல் பக்ரா வரக்கூடிய 1.5 பக்கம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயந்தும் பிதைனின் லா அஜலின் முஸம்மன், ஒரு சாட்சியை நியமிச்சுக்கிடுங்க, கடன் வாங்கினா எழுதிக்கிடுங்க. இதில் பெரிய ஆயத்து இந்த கடனை பற்றி தான் வருது. இதில் அதை 3 முறை கொல்லப்பட்டார். ஒருத்தர் வெட்டப்பட்டார், திருப்பி ஷஹீதானார், திருப்பி கொல்லப்பட்டார், திருப்பி ஷஹீதானார், திருப்பி 3 முறை கொல்லப்பட்டு 3 தடவை ஷஹீதாயும் ஹயாத்தாகினான்னு சொன்னால் அப்பவும் கடனை கொடுக்காத வரைக்கும் சொர்க்கம் போக முடியாது. ஹதீஸில் அவ்வளோ எச்சரிக்கை வரும், ஹதீஸில் அவ்வளோ எச்சரிக்கை வரும். இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் கடனாளி தொழுகை வைக்காமல் இருந்தாங்க. பின்பு வெட்டி வந்த போது அரசு நிதியெல்லாம் சேர்ந்த பிறகு அப்போ சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்நபி அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நான் அவர்களுடைய ஆத்மாவை விட நான் தான் வந்து தகுதி உள்ளேன், எல்லாத்த விட நான் தான் தகுதி இல்லை. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா கூன அஹப்ப இலைஹி இல்லை, அது எல்லாத்த விட வந்து தாய் தகப்பர்களை விட நேசம் இருக்கணும், பிள்ளைகளை விட நேசம் இருக்கணும், ஒன்னாசி அஜ்மஈன் அகில உலகத்தில் எல்லாத்த விட அல்லாஹ்வுடைய ரசூல் பிள்ளை சஹாபாக்கள்கிட்ட இருந்தது. ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா தூக்கு மேடையில் ஏற்றப்படும் போது கேட்குறாங்க, விரோதிகள் கேட்குறாங்க, சரி நான் உங்களை விட்டுறோம்,
உங்களுக்கு பகரமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் போட்டுட்டுமா, தூக்கில் போட்டுமா, உங்களை விட்டுறோம் அப்படி சொன்னாங்க. தூக்கு மேடையில் இருக்க சொல்லுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாரக்கான உடம்புரை முள்தைக்க விரும்ப மாட்டோம்னு சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க, எந்த சேவர்களும் முகம்மதுடைய சேவர்கள் மாதிரி எந்த அரசருக்கு யாரும் சேவை செய்யலையே. அப்போ சலான் சொல்லி விட்றாங்க. ரசூலுல்லாஹ்க்கு சலான் சொல்லும் போது அது அப்படியே வருது, ஆடியோவில் வருது. அப்படி அந்த சத்தம் அப்படியே வந்து ஒழிச்சிக்கிட்டு இருக்கும்போது அலைக்கும் ஸலாம் யா ஹுபைபுங்கிறாங்க. அப்போ ஹுபைபு மெல்லியே சலாத்துக்கு பதிலும் சொல்லியாருன்னு கேட்டாங்க. இல்லை, ஹுபைபு அங்கே மேலே தூக்கு மேடையில் ஏற்றப்படுறார், அவருடைய சலாம் எனக்கு அறிவிக்கப்படுது. இப்போ இங்கேருந்து எங்கேயே உள்ள சத்தம் இப்போ விளங்குது இல்லை. அப்போ ஆடியோ வீடியோலாம் அப்போ அந்த காலத்துலேயே நீங்கள் வந்து நெட்டு அந்த காலத்துலேயே வந்துட்டு அல்லாஹ் தஆலா யஹ்லுகு மா லா தஅலமூன், நீங்கள் அறியாததெல்லாம் படைப்போன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். பைத்துல் முகத்திஸை வந்து கேட்டான்ல, குறுக்கு கேள்வி எழுத்திராதுகள் பண்ணான். ஒரு ஆளை சோதிக்கிறா இருந்தால் பள்ளிக்கு போனாரா இல்லைன்னு சொன்னால் என்ன இன்றைக்கு என்ன சூறா ஓதினார், யார் தொழு வச்சா, என்ன சூறா ஓதினார், என்ன பயன் பண்ணாங்கன்னு ஒரு ஆளை சோதிக்க கேட்பான். அங்கே எத்தனை ஜன்னல் இருந்தது, எத்தனை கதவு இருந்ததுன்னு கேட்பாங்க. அப்போ அதான் அபூஜையில் வேறு, அதான் மடையினின் தந்தைன்னு வச்சாங்க. அப்போ எத்தனை கதவு இருக்குது அப்படியே நெட்டில் காட்டப்பட்டு, அப்படியே பைத்துல் முகத்திஸ் அப்படியே காட்டப்பட்டு அப்படி சொன்னாங்க. அப்போ ஆடியோ வீடியோலாம் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், அப்போவுமே அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அதுபோல் பின்னால் கடன்களில் வந்து இஸ்லாத்தில் நல்ல வந்து பொருளாதார வளர்ச்சியெலாம் வந்த உடனே சொன்னாங்க, ஒவ்வொந்த ஓப்பிய மினல் மூமினீன ஃபதரக்க தைனன் ஃபஅலைய கலாஉ, யார் கடனோட மூத்தானங்களோ நான் அவங்களுக்கு நிறைவேற்றுறேன். இப்போ எல்லாத்துக்கும் வந்து இஸ்லாத்துக்கு ரொம்ப வெட்டி கிடச்சிது, பொருளாதாரங்கள்லாம் சேர்ந்தவொடனே நான் செய்கிறேன். உமன் தரக்க மாடன் பொலி வரது, அவங்களுடைய யாரை மாலை சொத்தை விட்டு போனாங்க அவங்க அவங்களுடைய குடும்பத்துக்கு, கடனை விட்டு போனால் நான் செய்கிறேன்ட்டாங்க. பிற்காலத்தில் சொல்லிட்டாங்க. பாபு ஒகாலத்தில் ஃபி கலாஇ துயூன், கடனை நிறைவேற்ற செயல் உரிமை வழங்குது. கடனை நிறைவேற்ற ஒரு ஆளுக்கு செயல் உரிமை வழங்குறாங்க. ஒரு ஓனர் வந்து என்ன செய்கிறாரு, தொழிலாளிக்கோ மேனேஜருக்கோ பவுர் கொடுக்குறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள்கிட்ட ஒரு மாட்டு மாஸ்டர்கிட்ட கடன் வாங்கிட்டாங்க. அவர் வர்றாரு, வந்து கேட்குறாரு, கடன் கேட்குறாரு, கடன் சொல்ல பயன்படுத்துகிறார். கடன் சொல்ல பயன்படுத்தோடனே சஹாபாக்கள் கண்டிக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, அவங்க கேட்குறதுக்கு உரிமை இருக்குது, கடன் கொடுத்தவர் கேட்குறதுக்கு உரிமை இருக்குது, நீங்கள் சும்மா இருக்க, ஏதாவது ஒட்டகம் இருந்தால் பாருங்கள். இல்லை, ஒட்டகம் வந்து அதிகமாக தான் இருக்குது, அது அவர் தந்த வயசுக்கு உள்ளது இல்லை, கூடுனது கொடுங்கன்னு கொடுத்து அனுப்பிட்டாங்க. அப்போ சொன்னாங்க, இன்ன மின் ஹைரிக்கும் அஹஸனுக்கும் கலாஅன், உங்களுடைய கடனை நீங்கள் திருப்பி அதிகமாக கொடுக்கறது இருக்குது, அது மின் அஹஸனிக், அது உங்களுக்கு ரொம்ப அழகானது, ரொம்ப கூலியும் அது ஹைராக இருக்கும். ஒரு ஆள் 1000 ரூபா கடந்துதான்னு சொன்னால் சேர்த்து கொடுக்குது, ஆனால் பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது, அது வட்டி ஆகிடும். ஒப்பந்தம் இருக்கக்கூடாது, நான் 1000 ரூபா தருவேன், நீ இவ்வளோ தருவேன்னு பேச்சுவார்த்தைக்கு கூடாது, நீயத்து இருக்கக்கூடாது. நம்ம எதிர்பார்க்காம கொடுக்குறது அது நமக்கு என்ன செய்யுது, அது நமக்கு தவாபு கூடான்னு இருக்குது, அது சுன்னத்தும் இருக்குது. பாபு இதா ஒக்கல ரஜுலுன் ஃபதரக்கல் வக்கீலு ஷைஅன் ஃபஜாஸுல் முவக்கில், ஒரு வக்காலத்து கொடுக்குற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை ரமலான் மாத தர்ம பொருள்களை பாதுகாக்கிறதுக்காக நியமித்து வச்சுருந்தாங்க. ஒரு ஆளை பொருளை பாதுகாக்கிறதுக்கு நியமித்து வச்சுருந்தான்னு சொன்னால் அதில் ஏதாவது கொஞ்சம் கூடுதல் குறைவு வந்துடுதுன்னு சொன்னால், அது நான் விரும்பலான்னு சொன்னால் நம்ம விரும்பலாம் என்ன செய்யலாம், அவங்களுக்கு ஜாயிஸ். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜகாத்து பொருளை, அந்த ஃபித்ராவுடைய பொருளை பாதுகாக்கிறதுக்காக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா நியமிக்கிறான். அதில் ஒருத்தன் வர்றான், வந்து களவெடுக்க வர்றான், ஜகாத்து பொருளை களவெடுக்க வந்தோடனே பிடிச்சி நான் அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட கொண்டு போகிறேன்னு வந்தாங்க. இது இன்றைக்கி ஓதப்பட்ட அது இல்லை, நான் புள்ள குட்டிக்காரன், நான் கஷ்டப்பட்டவன், என்னை விட்டுருங்க, நான் உடனே விட்டான். 2வது நாள் வர்றேன். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ராத்திரி வந்தானே பிடிபட்டானே எப்படி என்ன சொன்னான், அவன் இந்த மாதிரி வந்தான், அவன் வந்து நம்ம களவெடுக்க வந்தான், பொருள் காசு இருக்குது, எனக்கு வந்து குடும்பம் இருக்குது, நான் கஷ்டப்பட்டவன்னு சொன்னான், கொஞ்ச நாள் வெட்டிட்டேன். சரி, மறுநாள் வருவான் பாருங்கள், மறுநாள் வந்து என்ன சொல்லலான்னு பாருங்கன்னு சொல்லி மறுநாள் வந்தான். மறுநாள் வந்துட்டு பார்த்தோன்னே களவெடுக்க வந்தோடனே, நான் புள்ள குட்டிக்காரன், எனக்கு கொஞ்சம் விட்டுருங்க, இப்படி நேற்று இப்படி தான் சொன்னான், இன்றைக்கி இப்படி தான் சொன்னான். அது சொன்னோடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கொண்டு போகிறேன்னொடனே விட்டுருங்கன்னு விட்டான். அப்போ 2வது வந்தால் நான் என்ன சொன்னான்னு கேட்டாங்க, இப்படி தான் சொன்னான், நேற்று சொன்ன மாதிரி தான் சொன்னான், இன்றைக்கும் வருவான் பாருங்கள். அன்றைக்கி வந்துட்டான், வந்து களவெடுக்க வந்தோடனே பிடிச்சி மெய் பிடிச்சிட்டோடனே இப்போ சொன்னாங்க, நான் ஒரு நல்ல வார்த்தையை சொல்லித்தரேன், நல்ல உபயோகத்தை சொல்லித்தரேன், அது உங்களுக்கு மலக்குமார்கள் கூட கடைசி வரைக்கும் பாதுகாக்கும், அதை மட்டும் சொல்லித்தரேன், நீங்கள் விட்டுறேன். ஆயத்துல் குர்சி ஓதிட்டு படுங்க, படுக்கும்போது ஆயத்துல் குர்சி ஓதிட்டு படுங்க, அது உங்களுக்கு ஒரு மலக்குமார்கள் கடைசி வரைக்கும் பாதுகாப்பாக இருப்பாங்க, மலக்குமார்கள் கடைசி வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். இதை போய் ரசூலுல்லாஹ்ட்ட 3வது வந்த நாளை என்ன சொன்னான்னு சொன்னான்,
அவன் ஆள் பொய்யன் தான், சொன்னது உண்மை தான்டான். அவன் வந்தவன் யார் தெரியுமா? அவன் தான் இப்லீஸ். அவன் தான் அந்த 3 நாளாக வந்தானா அவன் தான் இப்லீஸ். இல்லல்லா ஐது ஹாதர் ரஜில பித்தீன், அதாவது இல்லல்லா ஐது ஹாதர் தீன பிர்ரஜிரில் ஃபாசிக்குன்னு இருக்குது, ஃபாஜிர்னு இருக்குது. கெட்டவனை கொண்டு அல்லாஹ் தஆலா தீனை என்ன செய்வான்? வைத்துவான். அவன் கெட்டவனாக இருப்பான், அவனை கொண்டு தீனும் வளர்க்கப்படும். அப்படி இருக்குது. அடுத்தபடியாக பாபு இதா கால ரஜுலு லி வக்கீலிஹி லஅஹு ஹத்தா அராக்கல்லா. ஒரு மனிதன் வக்கீலுக்கு சொல்கிறான், அது அல்லாஹு தஆலா உனக்கு தர்ற வரைக்கும் பார்க்குற வரைக்கும் அதை பொறுத்து வைக்கன்னு சொல்கிறான். அப்போ ஒரு ஆயத்து இறங்கிச்சு. ஒரு ஆயத்து இறங்கி லந்தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் சொல்லி ஒரு ஆயத்து இறங்கிச்சு. நீங்கள் எதை நீங்கள் நேசிக்கிறீங்களோ அதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிற வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் நன்மையை அடைய மாட்டீங்க. அந்த ஆயத்து இறங்கின உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. பைரஹா தோட்டம்னு ஒன்று இருக்குது. பைரஹா தோட்டம்னு சொல்லி அவங்களுக்கு ஒன்று இருக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோட்டத்துக்கு போய் தண்ணீரும் குடிப்பாங்க, மதுரமாக இருக்கும். அங்கே போய் கொஞ்ச நேரம் தங்குவாங்க, இருப்பாங்க. அது இருக்காது, மதுரமாகவும் இருக்கும். அப்போ இது எனக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்குது. யார் சொல்லா இதை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் பங்கு வச்சிருங்களேன். இப்படி ஆயத்து இறங்கிட்டுதே. எல்லா சொத்தை விட அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு பணக்காரங்க. சஹாபாக்களில் 1-2 பணக்காரர்கள் தான். மற்றவங்கள்லாம் எல்லோரும் அகனி, மற்றவெல்லாம் ஃபக்ராக்கள் தான் இருந்தாங்க. அவங்க அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு போட்ட 2-3 பேர்கள் தான் என்ன செஞ்சாங்க? வசதியாக இருந்தாங்க. மற்ற எல்லோரும் என்ன செஞ்சாங்க? அவ்வளோ தீனுக்காக செலவழிச்சாங்க. அப்போ இந்த பைரஹா தோட்டத்தை அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதை உங்கள் குடும்பத்துக்கு உறவினர்களுக்கு கொடுத்துருங்க, பங்கு வச்சு கொடுத்துருங்க. அதை நான் ஆசைப்பட்றேன். உறவினர்களுக்கே பங்கு வச்சு கொடுத்துருங்க. அப்போ ஜக்காத்து சதக்கா யாருக்கு அதிகமாக கொடுக்கணும்? குடும்பத்தில் உள்ள உறவினர்கள் தான் முற்படுத்தணும். அதுக்கப்புறம் 2வதாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இதில் விளங்குது. அப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போரில் கலக்கக்கூடிய விஷயம் இன்றைக்கி ஓதப்பட்டிருக்கு. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களும் போரில் பங்கெடுத்து வந்தபோது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகை தாமதமாக வருது. என்ன ஜாபிரான்னு கேட்டாங்க. ஆமாம், ஏன் இப்போ பிந்திட்டீங்க? என்னுடைய ஒட்டகை ரொம்ப பலகீனமான ஒட்டகை, அதனால் தாமதம் வர்றேன். கைத்தடி இருக்குதா, அதை எடுத்து கொஞ்சம் அடித்தாங்க. அடித்த உடனே வேகமாக எல்லா ஒட்டகத்தையும் முண்டக்கூடிய அளவுக்கு ஆகிடுச்சு. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பரக்கத்துக்கு இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பட்டது இல்லை, ஒரு நுண்டி ஒட்டகம்னு செய்யுது, எல்லா ஒட்டகத்தை விட மிஞ்சுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை மிஞ்சாத அளவுக்கு அதபுக்காக என்ன செஞ்சாங்க? இவங்க பார்த்துக்கிட்டாங்க. அப்போ இந்த ஒட்டகத்தை எனக்கு விலை பேசன்னு சொன்னாங்க. நான் இவ்வளவு தாரணேன்னாங்க. சரி, நான் மதீனா வரைக்கும் நீ ஓட்டிக்க, அதுக்கப்புறம் எனக்கு தான்னு சொன்னாங்க. அப்போ அங்கே வந்த உடனே கல்யாணம் முடிச்சிட்டியான்னு கேட்டாங்க. நான் கல்யாணம் முடிச்சிட்டேன். பிக்ரன் அம் தையிபன், கன்னி பெண்ணையா அல்லது விதவை பெண்ணையான்னு கேட்டாங்க. இந்த விதவை பெண்ணை தான் முடித்தேன். ஏன் கன்னி பெண்ணை முடிக்கலாமே? துலாயிபா, அவள் உன்னோட அழகா சரவான நல்லா விளையாடலாம், அவள் உன்னோட நல்லா விளையாடலாம், நீ அவரோட எல்லாம் போடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலாலில் என்ன செய்யலாங்க? தூண்டி விட்றாங்க. ஹலாலுடைய விஷயத்தில் ஹல்லா துலாயிபுக்க. அப்போ என்ன செய்யலாங்க? அப்போ இவங்க சொன்னாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு சொன்னாங்க, எனக்கு தங்கச்சிமார்கள் சகோதரி இருக்கிறாங்க, அதை பாதுகாக்கணும். அதுக்கு புதுசான ஆட்கள் முடித்தா சரி வராது. அது வாழ்ந்தவங்களை முடித்தா தான் அவங்கள வச்சு பராமரிக்க முடியும். அவங்களுக்கு உதவி செய்யணும், சகோதரிகளை உதவி செய்யணும். அப்போ இதுலேருந்து என்ன விளங்குது? சகோதரிகளை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு அப்போ அப்படின்ட்டா அது சரின்ட்டாங்க. அப்படின்ட்டா நீங்கள் தையீபை முடிச்சுக்கிறது சரி ஆன்ட்டாங்க. அப்போ அந்த நிலைமையை பார்த்து சொன்னாங்க. அப்போ சகோதரிகளுக்கு உதவி செய்கிறது, அம்மா வீட்டுகளுக்கு உதவி செய்கிறது மறந்துடக்கூடாது, அதுலேயும் இருக்கணும். அந்த முறையில் என்ன செய்யலாங்க? அதை உணர்த்து முகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ நீங்கள் செஞ்சது சரிதான் ஆன்ட்டாங்க. அப்போ நீங்கள் ஊருக்கு போகிறது சீக்கிரமாக போ, நீ புதுசாக முடிச்சிருக்கிறா, சீக்கிரமாக போய் ரொம்ப உஷாராக இருந்துக்கான்னு சொன்னால் அது நல்ல முறையில் பெண்களை பார்த்துக்க, குழந்தைகளை பார்த்துக்க, ஹலால் இல்லாத நேரத்தில் கூடிடாத அப்படின்னு சொல்லி அப்படி இந்த தப்சீர் அந்த ஹதீஸுடைய விரிவியாளர்கள் சொன்னாங்க. ஹலால் இல்லாத நேரத்தில் என்ன செய்யலாங்க? ரொம்ப நாளைக்கு போய் கூடிடாத, பார்த்து நடந்துக்க, மனைவி மக்களை சரியான முறையில் அது ஒழுங்காக பாதுகாத்துக்க அந்த முறையில் சொல்லி விட்றாங்க. இன்னும் ஒரு ஆகுது, பாபு இதத்தலபு பித்தரீக்கில் மைத்தாய், நடப்பாதை விஷயத்தில் மக்கள் சச்சரவு செய்து கொண்டான். நடப்பாதை விஷயத்தில் மக்கள் சச்சரவு, இது எங்களுக்குள்ளது, இது எங்களுக்குள்ளதுன்னு சொன்னான். இப்போ இப்படி வந்தால் என்ன செய்யணும்?
அந்த நிலத்துக்கு பாத்தியமான என்ன செய்யணும், 7 முழங்கள் நிலம் பொது வழியாக போக்குவரத்து வழியாக விட்டு விட வேண்டும் என்று நிலத்தின் உரிமையாளருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பளித்தார்கள். நிலத்தின் உரிமையாளர்களுக்கு ஹதீஸ் 2473 2473 ஹதீஸ். பிரச்சனை வந்துடுதுன்னு சொன்னால், போக்குவரத்துக்கு வழி இல்லைன்னு சொன்னால் 7 முழங்கள் நிலம் பொது வழியாக நீங்கள் போக்குவரத்துக்கு விட்டாகணும், அந்த உரிமையாளர்கள் விட்டாகணும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இதுகளில் சர்ச்சை வரப்போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தான் கேட்கணும். சஹாபாக்கள் எப்படி தான் கேட்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ 7 முழங்களை என்ன செய்யணும், போக்குவரத்து வழிக்கு நம்ம விட்டுக்கணும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்கன்னு பார்க்கணும். அவன் சொல்லிட்டாங்க இவர் சொன்னாருன்னு பார்க்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மரியாதை கொடுத்து நம்ம அதை செய்கிறது தான் ஈமானுடைய மூமின்களுடைய அழகு. அதுக்கு அடுத்த பாடம் பாபு மண் அகதல் ஓசலா உமா யுகத்தின் நாசுஃபி தெரியக்கை ஃபரமா பிஹி. ஜனங்களுக்கு போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய மரங்கள் இதில் இருக்குத, இதை அகட்டி விடக்கூடிய பாடம் இந்த கிளை. அன்னபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத பைனமா ரஜுலுன் யம்ஷி பிதரீகின் வஜத குஸ்னுன் ஷௌகின் அல தரீகி. முள்ளு செடிகள் நிறைந்த ஒரு பாதையில் வந்து இருக்க போகும்போது ஃபஅகதஹு, ஒரு மனிதர் என்ன செஞ்சார், அதை பிடிக்கினார். முள்ளு செடி அது போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக பிடிக்கி வீசினார். ஃபஷக்கர் அல்லாஹ், அல்லாஹு தஆலா அவருக்கு நன்றி தெரிவித்தான். ஃபகஃபர லஹு, அவனுக்கு அல்லாஹு தஆலா அவரை மன்னிச்சான். இப்போ சொன்னாங்க, இன்றைக்கி ஓதப்பட்ட ஹதீஸிலே வருது, இமீத்தத்தில் அதா அணித்தரீக்கு சதக்கா. இமீத்தத்தில் அணித்ததா அணித்தரீக்கு சதக்கா. போக்குவரத்தில் கிடக்கக்கூடிய கல் முள் இதுகளை அகட்டிட்டு போகிறது ஒரு தர்மம். இதுதான் ஆக ஈமான் ஆக விரையினமானது. அதாவது ஈமானுக்கு 100 கிளை 70 கிளைன்னு இருக்குது. அதில் முதல்ல அதுனாக லா இலாஹ இல்லல்லாஹ், அதுனாக இமாத்தத்தில் அதான் அணித்தரீக். தரீக்கில் கிடக்கக்கூடிய அந்த கல் முள், அந்த மீன் சராம்பு அல்லது அந்த வாழைப்பழத்துளி இதுகள்லாம் இருக்குதுன்னு சொல்ல போக்குவரத்துக்கு இடைஞ்சுன்னு சொல்லி இதை அகட்டி போடணும். இதுதான் ஈமானில் ஆக கடைசி 35 மார்க் அந்த மாதிரி இருக்கணும். இன்னும் ஒரு ஹதீஸ் வருது, பாபுல் ஆபார் இல்லத்தி அல தெரீக்கு இளம் யஅஸாபிஹா. போக்குவரத்து பாதையில் இடைஞ்சல் இல்லாமல் கிணறு இருக்கலாம். போக்குவரத்து பாதைக்கு இடைஞ்சல் இல்லாமல் கிணறு இருக்கலாம். ஒரு மனிதர் கிணறு வழியாக சென்று தாகம் தீர்த்து நாய்க்கு இணைஞ்சார், தாகத்தை தீர்த்தார். நாயும் வந்து அங்கே நக்கிக்கிட்டு இருக்குது. நாயும் வந்து அங்கே நக்கிட்டு இருக்கிறதுனால திருப்பி இறங்கி கால் உரையை கடத்தினார். இன்றைக்கி ஓதப்பட்ட ஹதீஸில் வந்து அந்த கால் உரையை கலத்தி தண்ணியில் நினச்சி அந்த நாய்க்கு என்ன செஞ்சார், அவருக்கு தண்ணீர் போட்டான். அல்லாஹு தஆலா அவரை மன்னிச்சான். இப்படி இன்னொரு சம்பவம் வருது. ஒரு விபச்சார பெண் வந்து என்ன செஞ்சான், போய்கிட்டே இருக்கிறார். விபச்சார தொழிலில் உள்ள பெண், இது தவறாமல் வெளியிடக்கூடாது. போயிட்டு இருக்க போது ஒரு கிணத்தடியில் ஒரு நாய் என்ன செய்யப்பட்டு அது நக்கிக்கிட்டே இருக்குது, தாக சாந்தி. அப்போ பார்த்தா வாளியை பார்த்தா கிடைக்க இல்லை, கயிறை பார்த்தா கிடைக்க இல்லை. தன்னுடைய பாத அணியை வாளியாக்கினான், தன்னுடைய முந்தாணியை கயிறாக்கி எடுத்து அந்த நாய்க்கு தாக சாந்தி கொடுத்ததுனால அல்லாஹு தஆலா அவளை மன்னிச்சு சொர்க்கத்தில் கண்டேன். அப்போ கேட்குறாங்க, சஹாபா கேட்குறாங்க, இந்த மாதிரி மிருக ஜாதிக்கு உதவி செஞ்சாலுமா? ஆமாம், மிருக ஜாதி அல்லாஹ்வுடைய ஜீவன் தான், அவங்களுக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும், அவங்களுக்கு இடைஞ்சல் வரக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு ஒட்டகம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது, எனக்கு தீனி சரியாக தரமாட்டேங்கிறான், வேலையை அதிகமாக வாங்குறான் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி அதையும் திருத்தி வச்சாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பின்னால் பாபு அஃபனியத்து தூரி ஒரு ஜுலூசி ஃபீஹா ஜுலூஸ் அல சஆதாத். வீட்டு முத்தத்தில் பாதைகளில் அமர்றதை ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. ஈயாக்கும் ஒரு ஜுலூஸ் அறுத்துருக்காத், பாதை வழிகளில் உட்கார்றது நின்றுக்கிட்டு இருக்கிறத தடுத்திருக்காங்க. கடையில் நின்றுக்கிறாங்க, டீ கடையில் நின்றுக்கிறாங்க, போக்குவரத்துக்கு முடியல. அல்லது பஸ்ஸுக்கில் ஏற போகும்போது போக்குவரத்தில் நின்றுக்கிறாங்க, முடியல, போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்கிறாங்க. இப்படி நிறைய இடங்களில் பள்ளி வாசல் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க போக்குவரத்துக்கு. இதை எச்சரிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஈயாக்கும் ஒரு ஜுலூஸை அறுத்துருக்காத், அந்த பாதைகளில் நின்று கொண்டு பேசிக்கிட்டு இருக்கிறத நான் எச்சரிக்கிறேன், பாதையை விடணும், பாதையை அடைக்கக்கூடாது. அப்புறம் அபூபக்கர் சித்திக் எல்லாம் வீட்டு முத்தத்தில் உட்காந்து அந்த காலத்தில் அங்கே ஹரத்துக்கு போக முடியாது, எல்லாம் அட்டகாசக்கான அநியாயக்காரனும் இருக்கானோ, அபூஜேல் உத்துபா ஷைபாடைய கூட்டம் பள்ளிக்கு வர விட மாட்டேங்குது. அப்போ வீட்டு முத்தத்திலே போய் என்ன செய்கிறாங்க, குர்ஆனை ஓதி பள்ளி ஆரம்பித்து ஓதிக்கிட்டு குர்ஆன் ஓதிக்கிட்டு தொழுகிட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் பார்க்குறாங்க, முஷ்ரிக்கான பெண்கள்லாம் பார்க்குறாங்க, தொழுகை பார்க்குறாங்க, குர்ஆன் ஓதி பார்க்குறாங்க. கவர்ந்து தான் வந்து கடைசியில் எப்படி பார்த்தான்னு சொன்னால், ரசூலுல்லாவை அடித்தவங்க, சஹாபாக்களை அடித்தவங்க, அந்த ஹிந்தாக்கக்கூடிய வஹஷி ரலியல்லாஹு தஆலா ஹம்சா நாயத்தை கொண்டார அவருடைய அந்த ஹம்சா நாயத்தை ரூப்பாக்குன அந்த ஹிந்தாக்கிற மூர்க்கத்தனமான சரி அந்த பெண் ஹிந்தாக்களை அவங்களே மக்கா வெட்டி பட்ட போது எல்லோரும் வந்துட்டாங்க.
எல்லோரும் பார்க்குறாங்க, நம்மளை அடிப்பாங்க பிடிப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ யாரும் வரையில்லை. வந்தால் எல்லாம் விளக்கு வச்சுக்கிட்டு வர்றாங்க. பார்த்தா 10,000 சஹாபாக்களும் தஹஜ்ஜத்தில் அழுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு விளக்கிச்சு, இவங்கெல்லாம் நேர்மையானவங்க தான், இவங்கெல்லாம் நேற்று நாம மெஜாரிட்டியாக இருந்தோம், இன்றைக்கி அவங்க மெஜாரிட்டியாக போயிட்டாங்க, அவங்கள நம்மளை தாக்குவாங்க கொள்ளுவாங்கன்னு பார்த்தோம் இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாங்க. அப்போ தான் சரண்டாகுற எல்லோரும் என்ன செய்கிறாங்க, சரண்டாக. அதில் இந்த ஹிந்தாவும் நிற்கிறாங்க. ஹிந்தாவை தாக்கப்படுற ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, யாரும் வந்து பழி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பழி ஈமானத்தான் பார்க்கண்டாங்க. இப்போ ஹிந்தாவும் வந்து சரண்டாகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் கலக்கிறாங்க. நான் உன்னை களிமாண்டு வந்துட்டா, நான் மன்னிச்சிக்கிட்டேன், ஆனால் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் வராத, சாச்சப்பாவோட ஏன் வருது, நீ வந்து சித்திரவதை பண்ணாடு, கொஞ்ச நாளைக்கு முன்னால் வராத, கொஞ்சம் ஒதுங்கி இருந்துக்கா, அல்லது புர்கா போட்டுவான்னு சொல்லி கொஞ்சம் காலத்துக்கு ஒதுங்கி வச்சாங்க. சாட்சிப்பா வாப்பா கூட போய் சாட்சிப்பா இல்லையா. அப்போ அந்த மாதிரி இந்த தஹஜ்ஜத்தில் என்ன செஞ்சாங்க, கண் கலக்கி எல்லோரும் வந்தாங்க. அந்த தொழுகை அவ்வளோ, இந்த தொழுகையும் குர்ஆன் ஓதுறதும் அவங்கள வந்து மாற்றிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க சஹாபா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாங்கள் இதில் தான் பேசிக்கிட்டு இருப்போம், கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருப்போம், மார்க்க விஷயங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருப்போம். கால சஹாபா இல்லமாகிய மஜ்லிஸ்லாம் நுஹத்திது ஃபீஹா, இதில் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருப்போம், அப்புறம் போயிடுவோம் அப்படின்னு சொன்னால் ஃபைதா அத்தைதிம் மினல் மஜாலிஸி ஃபஅத்து தரீக ஹக்கா, அந்த தரீக்குக்கு ஹக்கை கொடுங்க, போக்குவரத்துடைய ஹக்கை பேணுங்க அப்படி சொன்னாங்க. அது கண்டிஷன் பண்ணாங்க. போக்குவரத்து வழியில் நீங்கள் உட்காரதா இருந்தால் கண்டிஷன் போடுறேன், அது கேளுங்க. என்னது அப்போ கேட்கும்போது கால ஹக்கு மா ஹக்கு தரீக்குடைய வந்து சட்டம் என்ன கேட்கும்போது கால அகல்துல் பசர், பார்வையை தாழ்த்துங்க. குல்லில் மூமினீன யகுது மின் அப்சாரிஹிம், மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள் பார்வையை தாழ்த்தபடி சொல்லுங்கள், மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள் பார்வை, குல்லில் மூமினாத்தி யகுது மின் அப்சாரிஹின்ன, பார்வையை தாழ்த்தும்படி சொல்லுங்கள். குர்ஆன் ஆயத்தில் இருக்குது இல்லை, சூரத்துல் நூரை படிக்க கொடுக்கான்னு இருக்குது, அதில் பெண்கள் பார்க்கலாம். அதை கெடுக்கிறாங்க, அதை மக்கள் இப்போ கெடுக்கிறாங்க. மார்க்கத்தை குட்டிச்சோறாக்குறதுக்கு என்ன செய்யலாங்க, போய் பெண்களை பார்க்குறது ஹராம் இல்லைன்னு சொல்லி குட்டிச்சோறாக்குறதுக்கு இது வந்து இந்த ஒன்று போதும். மார்க்கத்தை கொலை செய்கிறதுக்கு இந்த ஒன்று போதும். இப்போ குர்ஆனில் கிளிப்பிள்ளைக்கு சொல்ல மாதிரி சொல்கிறான், உகுல்லில் மூமினாத்தி எகுது அப்சாரி என்ன, இப்போ பட்டியல் போட நேரம் இல்லை. அது அதில் தர்ஜுமத்துல் குர்ஆன் எடுத்து பாருங்க சூரத்துல் நூரில், யாருக்கு அழகு காட்டலாம் யாரில் காட்டக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ பாதையில் உட்கார்ந்தா கல்துல் பசர், பார்வையை தாழ்த்துங்க. ரெண்டாவது என்ன சொன்னாங்க, ஒகஃபுல் அதா, போக்குவரத்துகளுக்கு இடைஞ்சல் செய்யாது, அவங்கள வந்து அந்த தடுக்கிறது வாங்கிறது கொள்வது அநியாயம் செய்கிறது, அவங்கள வந்து போக்க விடாமல் தடுக்கிறது இதுக்கெல்லாம் செய்யாதீங்க. ஒரத்து சலாத்துக்கு பதில் சொல்லுங்கள். அப்புறம் வம்ரும் பில் மஅரூஃப், நல்லது கொண்டு ஏவிக்கிட்டு இருங்க, தீயை கொண்டு விலகிட்டு இருங்க. போக்குவரத்தில் இருக்கிறாங்க இந்த 5 கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புறம் பாபு ஷிர்கத்தி பித்தாமி ஒன்னஹதி அருள், உணவிலும் பயண செலவிலும் பிற பண்டங்களிலும் கூட்டி சேர்றதை பற்றி இந்த ஹதீஸ் வந்திருக்கு. அப்போ ஜாபிர் இப்னு அப்துல்லா அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு தளபதியாக்கி ஒரு கூட்டத்துக்கு அனுப்புகிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் அப்துல்லாவை, அபூ உபைதாவை, ஜாபிர் இப்னு அப்துல்லா இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அபூ உபைதாங்கிறவங்க 300 நபர்கள் கொண்ட ஒரு படையை உணவுகள் கூட்டத்தோடு போனாங்க. 300 படையை போகிறாங்க, 300 பேர்கள். அப்போ உணவு எல்லாம் திரிந்து போச்சு. அப்போ ஈட்ட பழம் மட்டும்தான் இருக்குது. அப்போ அதை வந்து அபூ உபைதா வந்து எல்லாரும் அந்த அமீர் வாங்கிட்டாங்க, வாங்கி வச்சுக்கிட்டு ஒன்றா கொடுத்தாங்க. இந்த ஒன்றுனா ஆண்டு ஒரு சாப்பி இதுவும் இழந்துட்டா தெரியும், இந்த ஒன்றும் இல்லாமல் போயிட்டா தெரியும். இப்போ கொண்டு வந்ததெல்லாம் தெரிந்துட்டு இல்லை, இந்த ஒன்று இழந்துட்டா தெரியும். சொன்ன உடனே கடற்கரை ஓரமாக போயிருக்கும்போது ஒரு மீன் வந்து திமிங்கிலம் மீன் ஒதுக்கிறது, அதை அப்படியே எடுத்தாங்க. அது அல்லாஹ் தஆலா இவங்களுக்கு கொடுக்குறான். உமை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மஹ்ரஜன் வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், யார் அல்லாஹ்வை தக்வா செய்கிறாங்களோ நினையாபுரத்தில் ரிஸ்கை கொடுப்பேன். வ யஜஅல் லஹு மஹ்ரஜன், அது அவர் கஷ்டங்களை நீக்குவேன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இவங்க அல்லாஹ்வுக்காக போயிருக்காங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு மீன் ஒதுக்குது, அந்த மீனை எப்படி சாப்பிட்டாங்க, 18 நாள் 300 பேர் சாப்பிட்டாங்க. 18 நாள் 300 பேர் சாப்பிட்டு அந்த விழா எலும்பை நெட்ட சொன்னாங்க. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு நெட்ட சொன்னால் அதில் வாகனம் போகுது. அப்போ அதில் வாகனம் வருது என்னன்னா, அப்போ அந்த வாகனத்தை விட அது மேலே இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இப்படியாக அந்த 300 பேர்களுக்கு அல்லாஹ் ஜல்ஷானஹு தஆலா என்ன செய்கிறான், உணவு கொடுக்குறான். இந்த ரசூலுல்லாஹ் இருக்கும், அல்லாஹ்வுடைய தீனுக்கு நீங்கள் உதவி செஞ்சால் நான் உங்களுக்கு உதவி செய்யுங்கிறான். அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவி செஞ்சால் நான் உங்களுக்கு உதவி செய்வேன். தீனுக்காக ஜக்காத்து, சதக்கா, ஹிபத்து, அன்பளிப்புகள், பள்ளிவாசலுக்காக, மதரசாக்களுக்காக இப்படி நாம் செய்ய போகும்போது அல்லாஹ் நமக்கு நினையாபுரத்தில் உதவி செய்வாங்கிறது இந்த ஹதீஸ்லேருந்து வருது.
ஒரு ரூமா கிணறு இருந்து அதை யகூதி வச்சுக்கிட்டு இருந்தான். ரூமா கிணறு பேர் ரூமா. அப்போ முஸ்லீம்கள் தண்ணி குடிக்க முடியாது. அதை என்ன செஞ்சாங்க, அதை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை வாங்கு. அதை யார் வாங்குறான்னு சொன்னோன்னே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வாங்கி அதை அப்படியே என்ன செஞ்சாங்க, ஒகுப் செய்தாங்க. ஒரு ஹதீஸ் வருது, இதா மாத்தபுன ஆதம இங்கத்த அமலுஹு இல்லாமின் சலாசி. 3 விஷயத்தை தவிர ஆதமுடைய மகன் மௌத்தாகிட்டா 3 விஷயத்துக்கு தான் சவாப் கிடைக்கும். ஒன்று என்னது, சதக்கத்தின் ஜாரியா, நிலையத்திருக்கக்கூடிய தர்மம். பள்ளிவாசல் கட்டினார், மதரசா கட்டினார், 6 குணம் வச்சார், அது எல்லாத்தையும் நியமிச்சிருக்காங்க. கிணறு வந்து மரம் வச்சார், அது அப்படியே அமைச்சுதான் அந்த சவாப்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். பள்ளிவாசலில் தொழுகும் போது, மதரசாக்களில் இருக்கும்போதெல்லாம் அந்த சவாப்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு இல்மு இந்த பகுதி பிரயோஜனம் அளிக்கப்படக்கூடிய இல்மு. இன்றைக்கி புகாரி இமாம் கொர்வி செய்திருக்காங்க, கோடிக்கணக்கான பேர்களுக்கு உதவியாக இருக்குது. இந்த ஆரம்பித்து வச்சாங்க 6 பேர்கள், 6 பேர் பெரிய கடல்கள் ஆரம்பித்து வச்சாங்க. இது அப்படி கோடிக்கணக்கில் அவங்களுக்கு இந்த சவாபு அங்கே 60 அவங்கெல்லாம் போய் 100 வருஷமாச்சு அவங்களுக்கு கபருக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ சிஹாவு சித்தா கொரு செஞ்சாங்க, அதுக்கு அங்கே எத்தனை கிதாபுகள், அது அவ்வளவும் படிக்க அவங்களுக்கு செய்தாங்க. இப்போ இந்த மாதிரி இந்த இல்மு இந்த பகுதி நான் பயான் செஞ்சேன், அதை கேட்டு நடந்தாங்க, மூத்தாகிட்டேன், கபூரில் சவாப் படிச்சுட்டே இருக்கும். இன்னொன்று உரத்தின் சாரிகன் எதிரும், தாய் தகப்பர்களுக்கு துவா செய்யக்கூடிய நல்ல பிள்ளை. இந்த 3 அவங்க தாய் தகப்பர் மரணமாகிட்டாலும் நம்ம செய்கிறோம். ரப்பனுக்கு பிள்ளை நான் ஒளி வாடுதீனா கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் இல்லை, ரப்பனா ரப்பி ரஹமுமா கமார் பயானி சகீரா, அந்த சவாப்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த 3 தவிர இருக்குது. ஆகவே அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டால, எல்லா நபிமார்கள் சஹாபாக்கள் அவுலியாக்கள் கொத்துமாருடைய போட்டால, இந்த புகாரி ஷரீஃபுடைய இஸ்தாஃபர்களை போட்டால், மஜீஸ்களை போட்டால், அல்லாஹ் தஆலா நம்முடைய பிழைகள்லாம் பொறுத்தல்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பிழைகளாம் புரியா அல்லாஹ், பூரா உம்மத்துமாருடைய பிழைகளும் புரியா அல்லாஹ், எங்களுக்கு யார் துவா கொண்டு வசீச்சாருடைய பிழைகளை புரியா அல்லாஹ், எங்களுடைய தாய் தகப்பனுடைய பிழைகளை புரியா அல்லாஹ், எங்களுடைய தாய் தகப்பனுடைய கபர்களை சோர்க்க புஞ்சலாக்கி அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்தில் முன்ஜெண்டவர்களை பிடித்தவர்களே அவருடைய கபர்களை நாம் பிரகாசமாக்கி வைப்பாய் அல்லாஹ். நாங்கள் எதையெல்லாம் பேசலாமோ, எதையெல்லாம் கேட்டோமோ அது வாழ்க்கையில் நடந்து கொள்ளக்கூடிய தௌபீக் அல்லாஹ். இந்த கடன்களை நல்ல முறையில் இபாதாத் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடன், அடியாருக்கு செய்யக்கூடிய கடன்களை நல்ல முறையில் நிறைவேற்றக்கூடிய தௌபீக்கை தருவாய் அல்லாஹ். யா அல்லாஹ் தஹஜ்ஜத் நசீபாய்த்தா, இது 5 தொழுகையும் தக்பீர் தஹரீமான தொழுகக்கூடிய தௌபீக் எங்களுடைய நல்ல நாட்டங்களை நிறைவேற்றி கொடு. யா அல்லாஹ் எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் எல்லா மக்களும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய தௌபீக், ஹஜ்ஜி ரசூலுல்லாஹ்வுடைய ஜியாரத்தை அதிகமாக செய்யக்கூடிய தௌபீக் அல்லாஹ். ஹஜ்ஜி செய்யாமல் ரசூலுல்லாஹ்வுடைய ஜியாரத் செய்யாமல் எங்களுக்கு மரணம் வந்துடாமல் பாதுகார். இஹ்லாஸான அமலில் தீனுடைய உழைப்பில் பூரா உம்மத்து ஹிதாயத்தில் வரைக்கும் எங்களை காரணமாக்கி வச்சு கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோட மரணமாகி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஆடாயக்கூடிய சுவர்க்கத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட உண்டா நம்ம குடித்து தாட்டியிருப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அங்கிங்கெனாதபடி எங்கெனும் நிறைந்த அல்லாஹுக்கே எப்புகழும் உரித்தாகுமாக. வாஞ்சை மிக்க செலவாகும் கலாமும் வல்லல் நபி மீது சதாவும் நிலவுமாக. நபியின் மாமன்றம் மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃபின் 99ஆம் ஆண்டின் இன்றைய நாள் ஹிஜ்ரி 1447 ரஜபு பிறை 9 30/12/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று ஓதப்பட்ட நபி மணிமொழிகளுக்கு விளக்க உரையினை காயல்பட்டினம் தீவுத்தெரு மாதிஹுல் ஜலாலியா அரபிக் கல்லூரியின் முதல்வர் மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் TSA ஜசீமுல் பக்ரி ஃபாசி ஃபாதில் ரஷாதி அவர்களால் விளக்க உரை தரப்பட்டு நாயனின் நல்லருள் சூழ நனி சிறப்போடு நிறைவும் தருவாயில் உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த மஜ்லிஸை பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நாளை ரஜபு பிறை 10. நாளை ஓதப்படும் நபி மணிமொழிகளுக்கு காயல்பட்டினம் புதுப்பள்ளியின் இமாம் மௌலவி MS ஹாலித் அன்சாரி ஆலிம் ஃபாசி அவர்களாலும் மௌலவி MU லியாவுத்தீன் ஆலிம் அல் புகாரி அவர்களாலும் விளக்க உரை தரப்பட உள்ளது. பொதுமக்கள் யாவரும் முற்கூட்டியே இம்மஜ்லிஸிற்கு வருகை தந்து அல்லாஹ்வின் அருளையும் பெற்றேக அன்புடன் வேண்டுகிறோம். இன்றைய நமது மஜ்லிஸின் செலவினங்களுக்கு காயல்பட்டினம் மெயின் ரோடு
ஜஸ்மின் பாரடைஸ் நிறுவனத்தார் பொறுப்பேற்றுள்ளார்கள். அன்னவர் ஹக்கிலும் அன்னவர் குடும்பத்தார் ஹக்கிலும் துஆ செய்வதோடு அவர்களின் குடும்பத்தின் மர்ஹூமாக்களின் பெயர் பட்டியல் நமது மஜ்லிஸின் ஆண்கள் பெண்கள் மற்றும் பகுதியில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பெயரிலும் யாசின் ஹத்தம் ஓதி ஈசால் சவாபு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். الفاتحة. وبالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون إنا جعلنا في أعناقهم أغلالا فهي الأذقان فهم يطمحون وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون وسواء عليهم أنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون أوليس الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلهم بل هو الخلاق العليم إنما أمره إذا أراد شيئا يقول له كن فيكون وسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون. الفاتحة. وبالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق من شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والنار. الحمد لله رب العالمين حمدا يوافي نعما ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم على سيدنا محمد الناطق بالحق والداعي للرشد والهادي إلى الصواب حجته البالغة وبرهانه القوي ودعوته العامة. اللهم فكما شرفتنا بسماع حديثه القويم فاهدنا صراطه المستقيم. اللهم إنا قرأناه وسمعناه مقرين بالعجز عن الإحاطة بمعناك. اللهم فكما أكرمتنا بسماع ألفاظه فجعلنا من جملته وحفاظه. اللهم قرب إلى أفهامنا بعيد معانيه ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره واجتناب نواهيه. اللهم إنا بك وبما جاء به هذا النبي مؤمنون وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون. فثبت اللهم بحرمة ذلك الإيمان والتصديق في قلوبنا واغفر ببركته جميع ذنوبنا. اللهم أوصل ثواب ما قرأناه من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتوبة كاملة منا إلى روح سيدنا وسندنا وشفينا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين ثم إلى أرواح آبائنا وأمهاتنا وأجدادنا وجداتنا وقراباتنا وجميع أمة نبيك محمد صلى الله عليه وسلم يا رب العالمين. ثم إلى أرواح جميع المؤسسين والواقفين والناصرين والمسلمين والمحسنين لهذا المجلس الشريف الكريم. اللهم اجعل قبورهم رياضا من رياض الجنان ولا تجعل قبورهم حفرا من حفر النيران فروح وريحان وجنة نعيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما
ربنا اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا وصل وسلم على حبيبك سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين آمين 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 سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم